வீராப்பன் குட் ஈவினிங். அப்படியே ஜூம்ல ஆடியோ வீடியோ தெளிவா இருக்கா? கைகள்லாம் கேக்குதா? ரைட். சிறியப்பன் கவனிப்போம். கடைசியா என்ன பார்த்தோம்? எனக்கு கேள்வி தந்து விட்ட கேள்வியில அல்ல பாசியப்ப கேள்வியா? ரெண்டும் செஞ்சிட்டேன். ரைட். அந்த பஸ் ஆறுமுறை கேள்விகள் செஞ்சாங்களா? ரைட். ஓகேடா. ஓகே. அப்ப அன்னைக்கு ஓவர்டேக்கிங் சம்பந்தமான கேள்விகள் ஓரளவுக்கு பார்த்து நாங்கள் சரி. ரைட். ஓகேடா. நெட்வொர்க் இஷ்யூ உண்டா தெரியப்படுத்துங்க. ஓகே இல்ல? சரி. அப்ப டே இதுல புதுசா வந்தாக்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா பழைய கிளாஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 கிளாஸ் நடந்துட்டு சொல்றாங்க சரியானே. அதுல நியூட்டன் இயக்க சமன்பாடுகள் தொடர்பான சில விஷயங்கள் பார்த்துட்டோம் சரியா. அதோட ஆர்முடுகள் என்னன்னு பார்த்துனாங்க. இப்ப இடப்பெயர்ச்சி வேகம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்முடலுக்கு இது சமன்பாடு ஓயில படிச்சிருப்பாய். பட் ஆர்முடல் என்னன்ற விஷயம் நாங்கள் இங்க கழிச்சுனாங்க தானே சரியா. ரைட். அதுவும் நியூட்டன் இயக்க சமன்பாடுகளும் முக்கியம் ராசா தெரிஞ்சாதான் இப்ப இனி கதைக்க போற விஷயங்கள் அப்படியே விளங்கும். நான் சொல்ற கன்செப்ட்லாம் தானே இதா இருக்கட்டும் இல்ல புவிப்பிங்கள் இயக்கமா இருக்கட்டும். ரைட். சரி. இப்ப கொஞ்சம் கேள்வி செய்ய போறோம்டா. கடைசி கிளாஸ் வராத இந்த கேள்வி கன்செப்ட் கொஞ்சம் விளங்க பஞ்சியா இருக்கும். ரெக்கார்டிங் பார்க்காம இருந்தா அப்ப ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணாது எங்கட ஃபோல் தாண்டா சரியா. இப்பதான் யூடியூப்ல அப்லோட் பண்ணாங்களா அந்த 3வது கிளாஸ் கடைசி கிளாஸ் அந்த ரெக்கார்டிங் சரியா. அதே மாதிரி இதுக்கு பிறகு இந்தியன் கிளாஸ் எல்லாம் அப்ப நீ உங்களுக்கு ரெக்கார்டிங் என்ற ஆப்ஷன் வராது. ஐ மீன் யூடியூப் ரெக்கார்டிங் பப்ளிக்கா வரக்கூடிய மாதிரி வராது. பட் ரெக்கார்டிங் பட்சக்கூடிய கிளாஸஸ் வந்து நாங்க செப்பரேட்டா போட்டிருப்போம் சரியா. இல்ல 2-3 ஃபோல்டர்ஸுக்கு செட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ பொதுவா ரெக்கார்டிங் எடுக்கிறது 3 கேட்டகரி தான். கொண்டு வந்தப்பன் கிளாஸுக்கு ஒழுங்கா வாராக்கள் 3 நாளும் வாராக்கள் ஏதாவது 1-2 கிளாஸ் இனி இல்லைன்ற ரீசனால தவற விட்டுருந்தீங்கன்னா தருவோம் சரியா. 2வது ஆப்ஷன் இந்த கிளாஸுக்கு வருவீங்க. ஆனா பெரும்பாலும் சில பேருக்கு 8 மணி கிளாஸ் இருக்கும் அல்லது 1 hour தான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். அப்படியான கேஸ் ஒன்று இருக்கு. அல்லது சில டேட்டுக்கு பிக்ஸ்டாவே வரையலாது. இப்ப திங்களும் புதனும் வரலாம், வியாழன் வரையலாம், வெள்ளி வரையலாது. இப்படியான கேஸ் இருக்கு தானே. இது 2வது செக்மெண்ட். இவைக்கும் ஒரு தனியான ஃபோல்டர் இருக்கு. உங்களுக்குரிய ரெக்கார்டிங் எப்படி அதை மேனேஜ்மெண்ட் பண்ற செட்டப் செஞ்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி 3வது ஒரு செட்டப் இருக்கிறப்ப அவனுக்கு 3 கிளாஸுமே செட் ஆகாது. இங்க நாங்க எடுக்கிற 3 டைமே செட் ஆகாது. சோ அதனால அவர் முழுக்க ரெக்கார்டிங்க மட்டுமே நம்பி படிக்கிற ஒரு கம்பெனியா இருக்கும் சரியா. அவருக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் சரியானே. ரைட். இந்த ரெக்கார்டிங் வந்தப்ப நம்ம 3 கேட்டகரிலையும் கொடுத்துட்டே இருப்போம் ஏன் தானே சரியா. ரைட். உங்களை கவனிக்கிற ஈஸி காண்டினர் நீங்க நோட்ஸ் எழுதுறீங்களா, கிளாஸுக்கு ஒழுங்கா வாரீங்களா என்றதை நான் செக் பண்ணணும் ராசா சரியா. அப்ப அந்த முதல் கேட்டகரி வந்து நான் கட்டாயம் ஒழுங்கா கிளாஸுக்கு வாரீங்களான்னு செக் பண்ணுவேன். உங்களுக்கு டைம் டேபிள் எந்த பிரச்சனையும் இல்லை தான் அப்போ சரியா. ஒழுங்கா வரணும் சரியா. ஓகே. அதே மாதிரி மிட்டுக்கு நான் கொஞ்சம் கண்காணிக்கிற கஷ்டம் அவன் 1008 டிமிக்கி விடுவான். அது நீங்களா தான் உணர்ந்து படிக்கணும் சரியா. தனியா ரெக்கார்டிங் எடுக்கிறார்கள்லயும் பிரச்சனை இல்லை அப்ப சரியா. அது நாங்க உங்களோட பெட்டர் அதை டீல் பண்ணி கொண்டிருப்பாங்க சரியா. ரைட். அது பிரச்சனை இல்லை சரியா. ரைட். ஓகே. சரி. அப்ப இனிமேல வந்தப்பன் யூடியூப் வீடியோஸ்ன்றது பப்ளிக்கா வராது ஏன் தானே. ஃபுல்லா ரெக்கார்டிங் கான்செப்ட் மட்டும்தான் வரும் தவற வர்றாக்களுக்கு. அதை நீங்க ஜூம் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணி சரியா சைன்இன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் சரியோ. ரைட். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறார்கள் எல்லாருமே நீங்க தாராளமா அந்த ரெக்கார்டிங்களை அக்சஸ் பண்ணலாம் சரிதானே. ரைட். சம்டைம் இந்த வீடியோ மட்டும் யூடியூப்ல போட்டாலும் போடுவேன் நல்லா சரிதானே. ரைட். ஓகே. அது யோசிக்கணும் தான் சரி. கவனி. சரி. இப்ப ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போமா. இதுவரைக்கும் நாங்க கதைச்ச ஓவர்டேக் பண்ற விஷயங்கள் எல்லாம் டாப்பன் சரியா. சிலது இப்ப யோசும் பிசிக்ஸ் கிளாஸ்ல கெமிஸ்ட்ரி எல்லாம் படிப்பிச்சுக்காங்க சொல்லி பிசிக்ஸ் தான் ரேடியேஷன்ல படிப்போம் சரியா. ரேடியேஷன்ல படிப்போம் ரைட். ஓகே. சரி கவனியும் கூட
சரி, இதுவரைக்கும் நாங்கள் படிச்ச விஷயங்கள் வந்து அப்பன் நேர்கோட்ல இயங்குற துணிக்கைகள் முன்னுக்கு ஒரு வாகனம் போகுண்டா பின்னால இன்னொரு வாகனம் கிளச்சு கொண்டு வந்து ஓவர்டேக் பண்ற மாதிரியான விஷயங்கள். இப்ப நாங்கள் கதைக்க போற விஷயங்கள் சரியா, அங்க இருந்து ஒரு வாகனம் வருது, இங்க இருந்தும் ஒரு வாகனம் வருது, அங்க இருந்து ஒரு வாகனம் வருது, இங்க இருந்து ஒரு வாகனம் வருது. இந்த ரெண்டு வாகனம் ஒன்றோடு நடக்க போகுது, மோதல் நடக்க போகுது. விளங்குதானே? சரியா, ரைட். அப்ப அதுக்குரிய டைமிங்களை பற்றி கதைக்க போறோம். சரியா, ரைட். அப்ப பாரப்பு கவனி கவனி கவனி. சரியா, ரைட். கவனிக்கணும். சரியா, எனக்கு இங்க இருந்து ஒரு வாகனமே இதுவரைக்கும் கிடைச்சது. சரியா, ரெண்டு பேர்ட்ட வெலோசிட்டியும் ஒரே டிரெக்ஷன். ஞான் தானே இனி கதைக்க போறத வந்தப்பன். சரியா, ரெண்டு பேரும் ஒப்போசிட் டிரெக்ஷன், எதிரெதிரா ஒன்று ஒன்று நோக்கி இயங்குற மாதிரியான சந்தர்ப்பம். சரியா, ரைட். பாரப்பன் இது வாகனமே. சரியா, இது வாகனமே. இது வந்து பாத்தீங்கன்னா வாகனம் பி. சரியா, வாகனம் பி. சரியானே, ரைட். பார், இந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல அவரை நோக்கி செல்லுது. மாறா வேகம், அதாவது தெளிவாரை கோணம். ஆர்முகள் விஷயத்தை நான் கன்சிடர் பண்ணவே இல்லை, ஆர்முல கன்சிடர் பண்ணல. ரைட்டா, அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் அப்பன். சரியா, ரைட். ஓகே, இவர் வந்து 70 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல வாரார். ஞான் தானே, ரைட். இவர்ட்ட ஆக்சலரேஷன் வந்து 0. சரியா, எங்களுக்கு தேவையான விஷயம் என்று கேட்டாப்ப இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம், அடே இந்த ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அடிச்சு விடுவோம், ரெண்டு 630 மீட்டர். சரியா, 630 மீட்டர். அப்ப கட்டாயமராப்பன் மோதல் எந்த இடத்துக்கு கிட்ட நடக்கும் நினைக்கிறீங்க? மோதல் எந்த இடத்துக்கு கிட்ட? அப்ப சிம்பிள். அப்ப கேள்வி எழுதுவோம், அதை நீங்களே யோசிங்க. அப்பன் சொன்னான் உங்களுக்கு. சரியா, இந்த கியூண்டு நான் தார கேள்வி எல்லாம் உங்களை நோட்ஸ் காப்பிலே கொண்டு போங்க. தானே, அதே மாதிரி பாஸ் பேப்பர் டியூட்ல இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அடுத்த கிளாஸ் உங்களுக்கு பிடிஎஃப் தந்துரு வேண்டாம். சரியா, இன்னொரு 1 மந்த் வெயிட் பண்ணீங்கன்னா டியூட் போஸ்ட்ல ஃபுல்லாவே அனுப்பி விட்டுருவோம். சரியா, ரைட். ஓகே, இப்ப மிச்ச டீம் இதுல தெளிவாரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் நோட்ஸுக்கு பிரிம்பா காப்பி மெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் அந்த கியூண்டு தார பொதுவான கேள்வி நோட்ஸோட விளங்குறதுக்கான தர கேள்வி இருக்கல, அதையும் நோட்ஸ் காப்பிலே வரட்டும். பாஸ் பேப்பர்ல வர கேள்விகள் வந்து பிரிம்பார் காப்பியில வரட்டும். பாஸ் பேப்பர் கேள்வின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டிவா முடலா இன்னொரு கேள்வி சொல்றேன் இல்லை, அப்படியான கன்செப்ட் வந்து அது பாஸ் பேப்பர் காப்பியில கொண்டு வாங்க. அதே மாதிரி ரஃப் சீட் மெயின்டைன் பண்ணுங்க. கிளாஸ்ல ரஃப் சீட்ல கேள்வி செய்யப்படுறேன்னா ரஃப் சீட்ல செஞ்சு போட்டு ஞான் தானே பிறகு வீட்டு ஆறுதலா என்ன செய்யலாம், கொப்பியில ஏத்தலாம். சரியா, ரைட். இது மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறாங்க. விளங்குதே, இன்றைக்கு பிறகு நாளைக்கு மறந்து போடுவேன் என்ற கேஸ் அல்லது தேங்க வைப்பேன் நீ ஒரே கோப்பிலேயே சாம்பார ஊத்தி விளையாடுங்க என்னது, அதுக்கு பெட்டர். விளங்குதா? ஒன்னோட ஒட்டியா காத்துல பறக்க வலிக்கிறீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. கேள்வியாளுங்க. முறையே 20 மீட்டர் செகண்ட் -1 70 மீட்டர் செகண்ட் -1 வேகங்களுடன் முறையே சரியா, 20 மீட்டர் செகண்ட் -1 70 மீட்டர் செகண்ட் -1 வேகங்களுடன் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு விளங்கின மாதிரி கேள்வியை கண்டக்ட் பண்ணுங்க. ரைட். சரியா, 20 மீட்டர் செகண்ட் -1 70 மீட்டர் செகண்ட் -1 வேகங்களுடன் முறையே வாகனங்கள் A, B, வாகனங்கள் A, B, வாகனங்கள் A, B ஒன்றை ஒன்று நோக்கி இயங்குகின்றது. 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 சரியா, ரோமன் நம்பர்ல முதலாவது கேள்வி. ரோமன் நம்பர்ல முதலாவது கேள்வி. இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி டிஸ்டன்ஸ் பத்தி சொல்லல. ஆரம்பத்தில் வாகனங்களுக்கு இடையிலான தூரம் 630 மீட்டர் ஆகும். ஆரம்பத்தில் வாகனங்களுக்கு இடையேயான தூரம். சரியா, இனிஷியல்ல இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 630 மீட்டரா. ஆரம்பத்தில் வாகனங்களுக்கு இடையேயான தூரம் 630 மீட்டர் எனின், ஆரம்பத்தில் வாகனங்களுக்கு இடையேயான தூரம் 630 மீட்டர் எனின், இனி ரோமன் நம்பர்ல முதலாவது கேள்வி. ஒன்றுடன் ஒன்று மோத எடுக்கும் நேரம் ஜாது. ஒன்றுடன் ஒன்று மோத எடுக்கும் நேரம் ஜாது. சரியா, ஏ அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கு? இரண்டாவது கேள்வி, ரோமன் நம்பர் இரண்டாவது கேள்வி. ஏ அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும்
சரியா? முதலாவது என்ன சொன்னா ஒன்று ஒன்று என்ன சொன்ன, ஒன்று ஒன்று மோதவா முந்தோன்று சொல்லிடு. ஒன்றுடன் ஒன்று மோத எடுக்கும் நேரம். சரியா? இரண்டாவது கேள்வி கேட்கின்றாப்பன் மோதல் ஏற்படும் போது ஏ அதன் ஆரம்பத்தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம் இருக்கு? மோதல் ஏற்படும் போது ஏ அதன் ஆரம்பத்தான. சரியா? ரைட். இதுக்கு சமன்பாடு போடுறது, திசை பாக்குறது எல்லாமே வந்தப்பன் கடைசி கிளாஸ் சொல்லி தந்தான் ஞான் தானே? சரியா? கடைசி கிளாஸ் வராதப்பன் ரெக்கார்டிங்ஸ் கிட்டத்தட்ட 2-3 பேர் கேட்டு நாங்க அனுப்பலையப்பன். ரெண்டாவது ரெக்கார்டிங்களுக்கு இப்பதான் அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி வந்தடா. சரியா? ரைட். அதெல்லாம் அனுப்பல, பப்ளிக்கா யூடியூப்ல போட்டுண்டாப்பன். சரியா? ரைட். ஓகே. அது அடுத்த கிளாஸ்ல இருந்து அந்த ரெக்கார்டிங் பிரச்சனை வராதா, நேர நேர தந்து கொண்டே இருப்பேன். சரியா? ரைட். இந்த யூடியூப்ல செக் பண்ணி பார்க்கலாம். 3வது கிளாஸ்க்கு ரெக்கார்டிங் அது ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேனா? சரியா? ரைட். ஓகே. இதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் நீங்க ஜூமோட தான் எடுக்கணும். ஜூம் அப் சைன் அப் பண்ணுங்க. சரியா? அது உங்களுக்கு உங்க அட்மின் நம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். இது என்னோட பர்சனல் நம்பர். இவ்வளவு நாளும் சரியா நான் தான் டீல் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். சரியா? அடுத்த வீக்ல இருந்து சரியா? அடுத்த வீக்ல இருந்து உங்களோட ரெக்கார்டிங் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சரியா இந்த நம்பர்ல ஹேண்டில் பண்ணுவீங்களா? இப்பதான் மெக்கானிக்ஸ் ப்ரோமோட் பண்ணி அட்மிஷன் உள்ள எடுத்தபடியே இப்ப நான் தான் டீல் பண்ணி கொண்டிருக்கேன். சரியா? வாரக்கிழமை அதாவது வார திங்களுக்கு பிறகு நான் ஃபுல்லாவே எங்களை அட்மின் டீம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். சரியா? அதுக்கு பிறகு நீங்க மற்ற நம்பர் அதோட டீல் பண்ணீங்கன்னா சரி 2 நம்பரே நோட் பண்ணி வைங்க. சரியா? இதுல அப்ப நான் வாட்ஸ்அப் பாவிக்கிறது குறைவு. நீங்க நார்மல் கால் அடிச்சா ஆன்சர் பண்ணுவேன். இல்ல நான் ஒருக்கா அடிச்சு ஆன்சர் பண்ணலன்னா ஜஸ்ட் உங்களோட நேம மெசேஜ் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா நான் திருப்பி கால் பண்ணுவேன். சரியானே? அல்ல மிஸ் கால் இருந்தாலும் நான் கூடல நார்மல் கால் பார்த்து கால் பண்ணுண்டா வாட்ஸ்அப் பக்கம் தலை வைக்கிறதுக்கு எனக்கும் ஆகாது. ரைட். சரி, கவனி 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 படம் திரட்டீங்களா? அப்ப சரியா? மோதல் எதுக்கு கிட்ட நடக்க கண்டுபிடிங்க. முதல் கொப்பில படத்தக்கிறங்கோ, கொப்பில படத்தக்கிறங்கோ. மோதல் எதுக்கு கிட்ட நடக்க கண்டுபிடிங்கோ. அடே அப்ப இவர் சிம்பிளா இதுல இருந்து ஊந்து இங்க வாரதுக்கு இவர் ஃபாஸ்டா வந்து இங்க என்ன செஞ்சிடும், அடி விழுந்துடும். இவர் ஸ்லோவா வாரதுக்குள்ள இவர் ஃபாஸ்டா வந்து அப்ப அடி எது கிட்ட நடக்கும். நிறைய பேர்ட்ட மைண்டுக்கு டக்குன்னு கிளிக்காரது ஃபாஸ்டா வாரது கிட்டேண்டு, ஸ்லோவா வாரது கிட்ட தானே அடி விழும். ஏன்னா அந்த பேவானம் தாண்டா கொஞ்ச தூரம் நகர்ந்திருக்கும். ஃபாஸ்டா வரவர் நியாயமான தூரம் டிராவல் பண்ணியிருப்பார். சோ உங்களுக்கு விளங்கணும். சரியா? கொலிஷன்ஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு. சரியா? இந்த இடத்துல தான் ராசா உங்களுக்கு மோதல் நடந்திருக்கும். சரியா? இந்த இடத்துலதான் மோதல் நடந்திருக்கும். ரைட்டா? அப்ப இதுல எங்களுக்கு அடுத்த பிரச்சனை சொன்னா இந்த தூரம் குறிக்கதாண்டா பிளவுரணியல். அப்படியே கொலவாரிஸ் இந்த தூரத்தை நீ எக்ஸ் குறிக்கிறேன்டா, குறிக்க வேணி இந்த தூரத்தை வையன் ரெண்டு குறிக்கணும். மற்ற தூரத்தை எக்ஸும் வையும் போட்டீங்கன்னா குரங்கு அப்பம் பிரிச்சு கொடுத்த கதை மாதிரி தான் போகும். ரெண்டு எங்க கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு செய்யும். கடிக்காரு 630 மைனஸ் எக்ஸ். சரியா? ரைட். கடைசி கிளாஸ் வராதாக்கள் 4 இயக்க சமன்பாடு தெரியுமோ? v சமன் u பிளஸ் ஏடி. அன்றைக்கு முடிச்சீங்க இல்ல, இப்ப சொல்லுவீங்க கடிகாரம். சரியா? v சமன் u பிளஸ் ஏடி. அடுத்தது s சமன் ut பிளஸ் half at ஸ்கொயர். அதே மாதிரி s ஈக்குவல் டு u பிளஸ் v பை 2 இன்டு t. அதாவது சராசரி வேகம் தர நேரம் என்ன மாதிரி வரும். என்னடே? ரைட். அடுத்த v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. என்னடே? இந்த 4 நியூட்டன் இயக்க சமன்பாடு அப்ளை பண்ண தெரியும். மற்ற அன்றைக்கு இன்னொரு விஷயம் சொல்லி தான் ஞாபகம் இருக்கா? இடப்பெயர்ச்சி திசையில சமன்பாடு போட்டு பழகுங்க. இப்ப முதலாவது துணிக்கை எந்த பக்கம் இடம் பெற போகுது? ஏ துணிக்கை குந்த பக்கமா, உவருக்கு சமன்பாடு உடைக்கு குந்த பக்கமா போடும். விளங்குதானே? ரெண்டாவது துணிக்கை எந்த பக்கமா இடம் பெற போகுது? குந்த பக்கமா, உவருக்கு சமன்பாடு முதலாவது. ரைட். அப்ப பாருங்க, முதலாவது அப்ளை பண்ணுங்க. விளக்கமா எழுது, விளக்கமா எழுது, விளையாடாத. துணிக்கை ஏற்கு இந்த திசையை காட்டி எஸ் சமன். அப்ப இதுல எங்களுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லுங்க, இடப்பெயர்ச்சி சம்பந்தப்படுத்தணும். மிக முக்கியமான விஷயம் உனக்கு சொல்ல பண்றேன், டைமிங்க பற்றி. சரியா? ரைட். ஆக்சுவலி கடைசி கிளாஸ் வந்தாக்களுக்கு தெரியுமாடா, வராத ஜீவராசிகள் சொல்லுங்க. ஏ துணிக்கை இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் டி ஏ என்று சொன்னா, பி துணிக்கை இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் டிபி. சரியானே? ரைட். எதுடா பெருசு டிவி? ரெண்டும் சமன் சொல்லி பாக்குறேன். சரியா பிள்ளையான்னு சொல்லி டேய் அந்த சொல்லிதான் ஒன்னியமா கெட் செட் கொண்டே 8-10க்கு 2 பேரும் அவ்வளவு டைம்ல வலிக்கணுமா? மோதல் இது கிட்ட நடக்குதா?
8 12 அப்ப நேரமா இவர் டிராவல் பண்றது 2 நிமிஷம் தான், அவர் டிராவல் பண்றது 2 நிமிஷம் தான். விளங்கு தானே? ரெண்டு பேரும் ஒரே டைம் தான் விளக்கிட்டவ மூளைக்கு 2 மணிக்கூட ஒரே தானே காட்டும். ரைட். எல்லாம் முதலாவது கிளாஸ் குழப்பி நீங்க ஞாபகம் இருக்கு. ரைட். இனி குழம்ப கூடாது. ரைட்டா? இந்த குழப்பம் உங்களுக்கு இனி வராதுன்றதை நான் நம்புறேன். சரியா? நம்பிக்கையை காப்பாத்துங்கடி. ரைட். சரியா? ஓகே. அப்ப துணிக்கைக்கு இப்ப சாம்பார் போட அப்ப நேரம் செல்வாக்கு இதுல எங்களுக்கு தேவையில்லாத அணி இறுதி வேகம் என்ற கத்திரிக்காய் தேவையில்லை. ஏன் இறுதி வேகம் தேவையில்லை? 6 முடுகள் பூச்சியம் தானே, ஞான் தானே. அப்ப இடப்பெயர்ச்சின்றது வேகந்திர நேரத்தோட என்ன செய்யலாம், முடிக்கலாம். அப்ப எங்களுக்கு இதுல வேகந்திர நேரம் பாய்க்கக்கூடிய சாம்பாடு SMN ஜூட்டி கன்செப்ட். ஜூட்டி கன்செப்ட். அப்ப SMN ஜூட்டி பிளஸ் half AT ஸ்கொயர்டை பிரயோகிக்க வடிவ எழுதுவீங்க. சரியா? பிரயோகிக்க வடிவ. ஆனா எஸ்ஏல கேள்வி வந்தா உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல எல்லாம் இப்ப கேள்வி வரும். அப்ப ஃபைனலுக்கு இப்படியான கேள்வி வராது. பட் ஃபைனலுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்ன்றது நீங்க தான் கற்றுக்கொண்டு போவீங்க. சரியா? ரைட். ஹார்வர்ட் ஸ்கொயர்டே பிரயோகிங்க. அப்ப எவ்வளவு தூரம் அப்ப இடம்பெற போகுது? எக்ஸ் தூரம் இடம்பெற போகுது. தலைவரண்ட ஆரம்ப வேகம் 20. சரியா? பிளஸ் சாரி மிக முக்கியமான விஷயம் போட மாதிரி நேரம் தெரியாத டி கண்டுபிடிக்கணும்டா. பிளஸ் அரைதர ஆர்முடலுக்கு பல என்ன போடுவீங்க? ஆர்முடலுக்கு பல சைவர். டே ஆர்முடலுக்கு பல சைவர் இல்லை. அடே ஒரு விஷயத்த சைவரால பெருக்கிறவன்டா முழுக்களும் என்னவா போயிடும்? சைவர். இதாலதான் நான் அன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொன்னான். இந்த சாம்பாடு ஆர்முடல் பூச்சியமா இருந்தா SMN ஜூட்டி பிளஸ் ஹாஃப் AT ஸ்கொயர் போட தேவையில்லை. SMN ஜூட்டியை பிரயோகிக்க. சரியா? டே ஜூட்டியை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு நீங்க என்ன செஞ்சுட்டு போலாம்டா, முடிச்சுட்டு போகலாம். நான் சொல்ற கன்செப்ட் விளங்குதா? ரைட். அப்ப இதை மைண்ட்ல வச்சுக்கொண்டு இதை மைண்ட்ல வச்சுக்கொண்டு சரியா? பார் 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 பார். அப்ப XMN 20T அவ்வளவுதான். XMN 20Tன்றது ஒரு சமன்பாடு. சரியா? சமன்பாடு உண்டு. இப்ப என்ன செய்ய போறோம்டா, அப்பன் துணிக்கை அல்லது வாகனம் B-க்கு, துணிக்கை B அல்லது வாகனம் B-க்கு எந்த திசையோட போகணும்? அதை எங்களை பக்கம் இயங்குது. அது இந்த பக்கம் இடப்பெயர்ச்சி இருக்குது. அப்ப இடப்பெயர்ச்சி நீங்க கட்டாயம் இப்படித்தான் போகணும் இல்ல, நீ அப்படி போடலாம். அப்படி போட்டா இடப்பெயர்ச்சி இங்கால சமன்பாடு போட்டது அங்கால என்ன இடப்பெயர்ச்சிக்கு போல மைனஸ் போடுவாய். அதே மைனஸ் பிரேக்கெட்டுக்கு 630 மைனஸ் எக்ஸ் அடைப்பு நீ கேட்கிறப்பன் சொதப்பி புலவர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அதை தவிக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு என்ன ஐடியா சொன்னான், இடப்பெயர்ச்சி செய்யல போட்டு பழகு என்று சொன்னான். கட்டாயம் இல்ல, போட்டு பழகு. சரியா? ரைட். அப்ப துணிக்க பி இந்த பக்கம் தான் இடம் பெறுது. சோ இந்த பக்கமா என்ன சாம்பாடு போடுவியல்? AT ஸ்கொயர்டை பிரயோகிங்க. ஞான் தானே? அப்ப துணிக்கைக்கு இந்த பக்கமா அவருக்கு அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா 630 மைனஸ் எக்ஸ். 630 மைனஸ் எக்ஸ். இது சமன் என்ன ஆரம்ப வேண்டாம் அவருக்கு 70. சரியா? நேரம் T இருந்துட்டு போட்டோம். அங்கால நான் பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாமே. அவங்களுக்கு பல சைவர் போட்டடாப்பன் ஹாஃப் AT ஃபுட்லாம் சைவர் அதான் ஃப்ரீயா விட நான் எதுவுமே போடலாங்கள. இது சாம்பாடு 2. என்ன செய்யணும்டா, XMN 20T இருக்கு இந்த கன்செப்ட் இருக்குல்ல, இவரை கொண்டு பிரதியிடுங்க. XMN 20T இங்க கொண்டு என்ன செய்யுங்க அப்பன் பிரதி செய்யுங்க. பிரதியிடு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்னத்த முதலாம் சமன்பாட்டை 2ஆம் சமன்பாட்டுல பிரதியீடு செய்யறேன். சரியா? ரைட். அப்ப இந்த சம்பவம் செய்யறமா இருந்தா இப்ப எனக்கு வேறோட அப்பன் எக்ஸுக்கு பல 20T போட்டோம்டா 630 மைனஸ் 20T அது சமன் 70T வருமே. வருதா? அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப இந்த கதையின்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது அங்கால போய் கழிச்சீங்கன்னா 50T 50 இந்த 20 அங்கால போய் கூட்டுப்படும் மாறி சொல்லி போட்டேன். 90T சமன் 630. சரியா? 90T சமன் 630 வரும். சரியா? அப்ப அதுல இருந்து ஃபைனலா T சமன் 630 90 பேச்சீங்கன்னா 9T 763 7 செகண்ட் வருது. 7 செகண்ட் கடைசி விடைக்கு அழகு முக்கியம். சரியா? ரைட். இருக்கா? நோட் பண்ணி முடியுங்க. ஷார்ட்கட் சொல்றேன். நோட் பண்ணி முடி, ஷார்ட்கட் சொல்றேன். டக்கு என்னம்மா ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டீங்களே? சரி, நோட் பண்ணி போட்டு ஷார்ட்கட்ல செஞ்சு வேற கடைசி கிளாஸ் வந்தாக்கள் ஷார்ட்கட்ல செய்யுங்க. சரியா வருதான்னு பாருங்க. திசை முக்கியம். சரியா? ரைவணிப்பார். அவன் மற்றது சில பேருக்கு நான் குரூப்ல ஆட் பண்ணல என்ற ஒரு மனக்கவலை இருக்கும். ஞான் தானே? அது உண்டாத்தானப்ப ஆட் பண்ணுவோம். சரியா? குரூப்ல ஆட் பண்ணும் வரைக்கும் ஐடி பாஸ்வேர்ட் மாத்த மாட்டேன். சரியா? ரைட்.
மேபி வார வெள்ளியும் விட்டுத்தான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. சொன்ன மாதிரி தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறது ஜூலை மாதத்துக்குரிய ஃபீஸ் தான்டா. பட் அதை நாங்க 10 to 10 அந்த குரூப்பை மாத்தாம வச்சிருப்போம். இப்ப ஜூலை 10 அடுத்த ஆகஸ்ட் 10 வரைக்கும் அந்த குரூப் மாறாது. ஆனா 11ஆம் தேதியில இருந்து அடுத்த குரூப் மாறும். சரியா? ஃபீஸ் கட்டினா அங்க ஆட் பண்ணுவாங்க. அதுல ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். சரியா? ஃப்ரீ கார்டுக்கு வந்தப்ப நீங்க உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் தந்திருப்போம். சரியா? எடுத்திருப்பீங்க. சரியா? நீங்க ஒவ்வொரு குரூப் மாறைக்கும் அட்மின் ஒருக்கா கண்டெக்ட் பண்ணி ரிமெம்பர் பண்ணீங்கன்னா சரி விளங்குதான். ஜஸ்ட் நீங்க மெசேஜ் போட்டோன்னே அவங்களுக்கு தெரியும்டா அப்பன். சரியா? அடுத்த குரூப் ஆட் பண்ணணும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிடுவாங்க. சரிதானே? அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ண டிலே ஆகும் ஏதாவது காரணங்களால. சரியா? 10ஆம் தேதி பே பண்ணிடாது ஏதாவது இஷ்யூ இருந்தா நீங்க அதையும் நீங்க வெளியே இன்ஃபார்ம் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லையா? ரைட். சரியா? சரியாடா? ரைட். இப்ப கவனியப்பன் ஷார்ட்கட்ல இந்த டீலருக்கு ரைவ் பண்ணி பார்ப்போம். ஷார்ட்கட்ல ரைவ் பண்ணி பார்ப்போம். சரியா? அதாவது எங்க மெத்தட் 2ல சரியா இவருக்கு ரைவ் பண்ணி பார்ப்போம். ரைட்டா? ஓகே. அப்ப எங்களுக்கு சரியா இந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏண்ட வாகனம் என்ன வேகத்துல போகுது ராசா? 20 வேகத்துல போகுது. சரியா? பி என்ற வாகனம் 70 வேகத்துல வருகுது. சரியா? ரெண்டுக்கு முடியல இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 630. ரைட்டா? ஓகே. இப்ப எங்களுக்கு டாஸ்க் என்ன? யாராவது ஒருத்தரை நிப்பாட்டணும். டேய் உதய கேள்வியே இன்னொரு ஐடியால செய்யணும்டா. யாராவது ஒருத்தரை நிப்பாட்டணும். கடைசி கிளாஸ் சொல்லி நான் சார் வேகத்தை பற்றி எல்லாம் கதைச்சினா ஏன் தானே? ரைட். ஆக்சுவலி இப்ப நீங்க நோட்ஸ்ல இல்ல ரிசோர்ஸ்ல பாத்தீங்கன்னா சார் வேகத்துக்கு எல்லாம் தனித்தனியா நோட்ஸ் எழுவீங்க. நான் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கொண்டு போவேன்டாப்பா. சரியா? ரைட். நான் ஏற்கனவே சொன்னேன் தானே இந்த பந்தியா நோட்ஸ் வந்து பாடத்தை கலத்துற வேலைகள் நான் செய்ய மாட்டேன். சரியா? ஸ்ட்ரைட்டாவே ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்றோமா அதுக்கேற்ற மாதிரி பாசேப கேள்வி முழுக்க எழுத்துட்டு போறதான் டாஸ்க். இப்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறா சார். எடுத்தோன்னு உனக்கு அவ்வளவு ஃபாஸ்டா ஓடலாதானே? ரைட்டா? எப்பயுமே அப்படித்தான். சரியா? தியரி சொல்லி தான் பாசேப கேள்வியை செஞ்சு போவோம். சரியா? அதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் இருக்காது. சரியா? அதுக்கான தரப்ப நோட்ஸ் எல்லாம் குறைக்கிறோம். சரியா? தேவையில்லாத கட்டுக்கட்டான நோட்ஸ் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கான ரீசன் அதுதான். சோ சார்புன்றது குறுக்க மறுக்க கேள்வி போற மாதிரி எல்லாம் சரியா படிப்பியல் ராசா இதுல எதுவுமே நான் நோட்ஸ்ல தர மாட்டேன். என்ன நீங்க மெக்கானிக்ஸ் முடிய சார்பகத்துல நீங்க நார்மலாவே ப்ரோ பிளஸ் ஆயிடுவீங்க. சரியா? ரைட். சப்பமேட்டர் அழகு பரிமாணம் இப்போ ஓரளவுக்கு செய்ய தெரியுமല്ലോ. ஆனா முதல் அழகு பரிமாணம் படிப்பது புது விஷயமா இருந்ததா இல்லையா? அந்த விஷயம் அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள். சரியா? அப்படியான சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணி கொண்டு தான் போவேன். ரைட். அப்போ கவனி இவற்ற வேகம் 20 இவற்ற வேகம் 70. அப்ப பேரப்பன் அடைய கவனி. அப்போ சரியா? இப்ப எங்களோட துணிக்கையை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் நிப்பாட்டணும். யாரா எங்களுக்கு ஈஸி டார்கெட்? 20 நிப்பாடுறது ஈஸியா 70 நிப்பாடுறது ஈஸியா? 20. சரியா? 20. டே அவருக்கு இயங்குறதுக்கு எதிர் திசையில 20 கொடுத்தவன்டா தலைவர் நின்றுவார். அடைய ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இங்க என்ன வேலை? சரியா? ரைட். அப்ப இப்ப இருக்கும் இவருக்கு எதிராக 20 கொடுத்தாங்க, அவருக்கு எதிராக 20 கொடுப்போம். வெள்ளுப்பன் இவருக்கு என்ன டிரெக்ஷன்ல கொடுத்தனையோ அது அதே டிரெக்ஷன்ல அவரே கொடுக்கணும். இவருக்கு எந்த டிரெக்ஷன்ல கொடுத்தாங்க? உந்த பக்கமா 20 கொடுத்து நிப்பாட்டாங்களா? டேய் இவருக்கு கொடுக்க வேண்டியதும் உதய பக்கமா 20 வேண்டாம். இவருக்கு கொடுக்க வேண்டியதும் உதய பக்கமா 20. அப்ப இது சீன் எப்படி வர வேண்டாடா அப்பன்? நான் சொல்றது விளங்குது உங்களுக்கு? டேய் இந்த 20 இந்த 70 சேர்ந்து இவர் ஃபைனலா என்ன விதத்துல வாரமா இருக்கும்டா அப்ப 90. அப்ப சீன் இப்ப எப்படி மாறிடும்? டே இந்த சீன் எப்படி மாறிடும் சொன்னா ஏ வந்து ஓய்வுல நிக்கிறார். ஏ வந்து ஓய்வுல நிக்க 630 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பி வந்து என்ன வேகத்துல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு? அப்ப என்ன வேகத்துல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு? 90 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்துல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு எவ்வளவு நேரத்துல மொத்த வரணும் ஜோசியா? இவர் நிக்கிறார்,
630 டிஸ்டன்ஸ் ஆப்பன் 90 வேகத்துல வரணும் பிடிக்கண்டா 7 செகண்ட் வருது என்ன டைமிங் கணக்கு சரியா வருது அவ்வளவுதான் விஷயம் சரியா இதுதான் ஷார்ட்கட் ஈஸியா இருக்கா இல்லையா இது இன்னும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்ன போடியில் ஆப்பன் சரியா 20 70 ரைட் ஓகே இவரை நிப்பாட்டு 20 அப்ப இவர் சார்பா அவற்ற வேகமன் அப்ப இவர் நிப்பாட்டுறோம்னா அதான் சார்பு வேகமன் கதைக்கிறார் இவர் சார்பா அவற்ற வேகம் அதாவது அங்க இருந்து பாக்குறவருக்கு அப்ப அங்க இருந்து பாக்குறவருக்கு சரியா அங்க இவர் சார்பா தானே இவர் என்ன சார்பா இவர் நிக்கிறக்க இவருக்கு என்ன வேகத்துல இவர் வாரமாய் தோணும் பாவம் ஏண்டா இவர் மூலமா 20 டிஸ்டன்ஸ் குறையும் அவர் மூலமா 70 டிஸ்டன்ஸ் குறையும் விடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் குறையும் 90 டிஸ்டன்ஸ் குறையும் விளங்கு தானே அப்ப இவருக்குரிய சார்பு வேகம் நோக்கி வரைக்கும் 70 பிளஸ் 20 என்ன மாதிரி இவர் விளங்குதா இதே மாதிரி இன்னொரு சின்ன பேருடா இவர் 20 உங்களால போறாரு இவர் 70 உங்களால போறாரு அப்பயும் சார்பகம் என்னதான்டா 90 ஆனா விலத்தி போற மாதிரி இருக்கு இப்பயும் இவர் சார்பா அவருக்கு சார்பகம் 90 ஆனா நோக்கி வர மாதிரி இருக்குது இப்ப ஒருவேளை இவர் உங்களால 70 இவர் இங்கால 20 எப்படி போயிடும் சொன்னா இவருக்கு சார்பகம் 90 தான் அப்ப நம்ம ஒரே திசையில வார வரைக்கும் சார்பகம் காண்றதுக்கு என்ன செய்வியல் கழிப்பியல் பெருசுனா கழிப்பியல் நோக்கி வந்தாலும் சரி விலத்தி வந்தாலும் சரி சார்பகம் காண்றதுக்கு கூட்டுவோம் இவ்வளவு தானே இதுக்கு நோட்ஸ் தேவையா அவ்வளவுதான் விஷயம் சரியா பட் நாங்கள் டேர்ம் எக்ஸாம் நெருங்கிய கிடாப்பன் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பேப்பர் மாகாண பேப்பர்கள் செய்வோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்கள் செய்வோம் செய்யக்க இந்த டெக்னிக்கல் பிடிச்சிருவோமா சரியா நிறைய கேள்வி வரும் மெத்தட் 2 இருக்க போட்டு நோட் பண்ணி வைக்கிறீங்களா டேய் மெத்தட் 2 போட்டு நோட் பண்ணி வைடக்கன் டக்கு டைம்ல சரியாடா ரைட் அப்ப இது சார்ந்த கேள்விகள் வந்தா உங்களுக்கு செய்ய தெரியும் நம்புறன் மிச்சம் பாஸ் பேப்பர்ல வச்சு ஃபண்ட் எடுப்போம் சரியா ரைட் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செய்வோமா அடே அப்போ இதுல இங்கிலீஷ் மீடியத்துக்கு டியூட்டப்பன் இதுல இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாது சரியா தமிழ் மீடியம் டியூட் தான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சரியா எனக்கு ஒரு அப்புறம் மெசேஜ் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் டியூட்டருக்கா பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்க பொறுங்கடா வரும் போங்க இந்த 36வது கேள்வி டீல் பண்ணுங்க கோப்பில படத்தை போடுங்க இது ரெண்டு சந்தர்ப்பங்கள்டா நோக்கி இயங்குற சந்தர்ப்பம் இருக்கு விலத்தி இயக்குற சந்தர்ப்பமும் இருக்கு சரியா பிளான் பண்ணி பண்ணணும்
ஓ 36 அப்படியே 1999ஆம் ஆண்டு வந்த கேள்வி. சரியா? இங்கிலீஷ் மீடியம் கேள்வி விளங்கிக்கோள். ஸ்ட்ரைட் லைன்ல சரியா ரெண்டு பேரும் ஒருத்தர் டுவார்ட்ஸ் பண்ண மாதிரி சரியா கன்ஸ்டன்ட் ஸ்பீடோட இயங்கினும். சரிதானே? ரைட். ஒவ்வொரு செகண்ட்லயும் அப்பன் இவற்ற டெஸ்டினேஷன் வந்து அப்பன் 5 மீட்டரால ரிடியூஸ் ஆகுது. சரியா? அதே மாதிரி ஒரே திசையில சேம் டைரக்ஷன்ல இயங்கிக்கிறப்பன் சரியா இவன் டெஸ்டினேஷன் வந்து அப்பன் சரியா 1 மீட்டரால டிகிரீஸ் ஆகுது. சரியா? அதை மைண்ட்ல வச்சுக்கொண்டு கிளியர் ஆகி பண்ணுங்க. ரெண்டு விஷயம், நோக்கி எங்கேக்கு என்ன நடக்கும் யோசி, விலத்தி எங்கேக்கு என்ன நடக்கும் யோசி. ரெண்டுக்கும் தனித்தனி படத்துக்கு சரியா? ரெண்டுக்கு கேள்வி எழுதாத, ஏன் பணிவேல 4 நாளைக்கு வந்திருந்தேன். அடே பாஸ் பேப்பர் கோப்பிலே என்னத்திலேயே கேள்வி எழுதாதீங்கடா, கோலம் கிட்டது. சரியா? கேள்வி நம்பரை போட்டு பாஸ் பேப்பர் ஆன் நம்பரை போட்டு செய்யுங்க. சரியா? டியூட் வரும்டா, டியூட் வரும், ஜூம்காரருக்கு போஸ்ட்ல வரும். சரியா? டிரைக்காரருக்கு எல்லாம் அடிச்சு முடிய தருவோம். சரியா? இப்ப டெம்பரரி பிடிஎஃப் போட்டு விடுவேன். சரியா? பிரிண்ட் எடுப்பீங்க ஜூம்ல. டிரைக்காரருக்கு டெம்பரரி டியூட் வந்து தருவோம். சரியா? முதல் ஒரு 10 பக்கம் இல்ல 15 பக்கத்துக்கு டியூட் தருவோம். சரியா? இப்ப நீங்க கேள்வி நம்பரை போட்டு செய்யுங்க. என்ன ரைவண்ணாக்கு ஆன்சர் மெசேஜ் பண்ணுவோம். சூம்ல ரைவண்ணாக்கு ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்க. என்ன அக்காமார் டே படமே கீரல ப்ரோடக்கு படத்துக்கு டே ஒருத்தர் கதையும் எக்ஸ்பிளைன் எடுங்க வேண்டா. முதல் நோக்கி போதா ஒருத்தர் எக்ஸையும் ஒருத்தர் கதையை எக்ஸ் எடுங்க, இன்னொருத்தர் கதையை வையும் எடுங்க. ஏன் தானே? ரைட். அப்ப 5 மீட்டரால குறையா ரியாலிட்டியை ஜோதிச்சு பாடுறா. ஒருத்தர் இப்ப உதாரணத்துக்கு யோசியன் இவர் 20-70 போறாருண்டா, ஒரு செகண்ட்ல இவர் 20 மீட்டர் முன்னுக்கு போவார், 70 மீட்டர் முன்னுக்கு வருவார். அப்ப டோட்டலா 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு குறையும்? 90 குறையும். 70 20 90 தானே. இதே பேட்டர்ன்ல யோசிடா. சரி, அப்ப செய்ய டைம் விடுறேன். ஒருக்கா எல்லாரும் உங்களோட பேனையில வச்சுட்டீங்க கவனிங்க. டே ஜூம்காரர் கோதாவாரிஸ் நீதான்டா முக்கியம். பேனையவை இப்பயும் 1-2 சம்மர் எழுதி கொண்டு டேய் பேனையை வச்சுட்டீங்க கவனி. சரியா? இந்த ஞான கண்ணுக்கு தெரியும் கவனிங்க. ரைட். டேய் கவடா 20 அது 70. சரியா? ரைட். அப்பன் அந்த கல்லில அது இருக்கட்டும், அப்படியே வச்சுட்டீங்க கவனிங்க. இங்க கவனிங்க. சரியா? ரைட். 20 70. அவன் ஒவ்வொரு செகண்டுக்கும் இவர் எவ்வளவு தூரம் முன்னுக்கு போவார்?
ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் இவர் முன்னுக்கு போவார். இந்த கேள்விக்கு வரும். அந்த கேள்வி இப்ப பாத்துட்டீங்க தானே, அது இருக்கட்டும். இந்த கேள்விக்கு வாங்க. ஒவ்வொரு செகண்டுக்கு 20 மீட்டர் முன்னுக்கு போவார். அவர் ஒரு செகண்ட்ல 70 மீட்டர் முன்னுக்கு வருவார். அப்ப 70 மீட்டர் அவர டிஸ்டன்ஸ் எல்லாம் 20 மீட்டர் இவர் முன்னுக்கு போறதால தேறிய டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 90 மீட்டர். அதாவது இவருக்கு தான் நிக்கிற மாதிரி இருக்க அவர் என்ன எவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கும்? 90 மீட்டர் உள்ள வந்த மாதிரி இருக்கும் இல்லையே. அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இடப்பட்ட நகர்வு தூரம் 90 மீட்டர் பார்க்க போறீங்கன்னா 90 மீட்டர் என்னது? 70 பிளஸ் 20 கன்செப்ட் தான். ஞான் தானே? இதே சீன் அடே வடிவாப்பார் முன்னுக்கு இருக்கிறவர் 20ல போக பின்னுக்கு இருக்கிறவர் 70ல வந்தா என்ன நடக்கும்? இவர் ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் முன்னுக்கு போயிடுவார். ஆனா அவர் 70 மீட்டர் டிராவல் பண்ணி வருவார். விளங்குதானே? இண்டா அவர் என்னதான் 70 மீட்டர் கிட்ட வந்தாலும் இவர் 20 மீட்டர் தப்பி ஓடிடுவார். இப்ப தேறியது எவ்வளவு அவர் கிட்ட வந்திருப்பார்? 50 மீட்டர் தான் கிட்ட வந்திருப்பார். அப்ப அந்த கேஸ்ல எப்ப உங்களுக்கு தேறிய 50 மீட்டர்ன்றது எப்படி டீல் பண்றோட? அப்ப 70 மைனஸ் 20 ஒரே சில போய்க்கு சிலதுக்கு இருக்கும். இவர் முன்னுக்கு போற 70லயும் பின்னுக்கு போற 20லயும் வந்தா அதை எப்படி சொல்லிருப்பாரு? தூரம் குறையுதுன்னு சொல்லிக்க மாட்டார். என்ன சொல்லிருப்பார்? 20 மீட்டரால தூரம் கூடுதுன்னு சொல்லியிருப்பார். அப்படி சொன்னா ஓகே. என்னது? முன்னுக்கு போறவரோட பின்னுக்கு வரவர் சிலுவாத்தான் வாரர். பின்னால கலைச்சிட்டு வர சிலுவா வந்தாருடாப்பா டிஸ்டன்ஸ் தொடர்ந்து கூடிக்கொண்டு தான் போகும். விளங்குதானே? இங்க எங்களுக்கு ரெண்டு கேள்வியிலையும் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும் சொல்லிக்கார், குறையிறார். அப்ப எங்கட கேள்வியை பொறுத்த வரைக்கும் சரியா ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் போது படம் போட்டீங்களா? முதலாவது நோக்கி இயங்குறதுக்கு படம் போட்டிருப்பீங்க. அப்ப நான் சொன்னான்டா ஒரு தட்ட வேகத்தை எக்ஸ் எடுங்க, இன்னொருத்தட்ட வேகத்தை y எடுங்க. எடுத்திருந்தீங்கன்னா முதல் தரம் ரெண்டு பேரும் ஒன்றை நோக்கி இயங்கும் போது சரியா எவ்வளவு தர டிஸ்டன்ஸ் குறைன்னு சொன்ன 5 மீட்டர். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கணும் ரெண்டு பேரும் நோக்கி இயங்குறபடியா சராசரி வேகம் ரெண்டையும் கூட்டித்தான். அப்ப எக்ஸ் பிளஸ் y சமன் ஒவ்வொரு செகண்டுக்கு 5 மீட்டர் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் சராசரி வேகம். அப்ப எக்ஸ் பிளஸ் y சமன் 5 சரியா மீட்டர் போடாத பெருமானத்தை மட்டும் வச்சுப்படி சரியா சராசரி வேகம் தான் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் வரும். விளங்கு தரேன். அதே மாதிரி அடுத்த ஒரு கதை காய்ச்சார்ல, என்ன கதை காய்ச்சார்? ரெண்டு பேரும் ஒரே திசையில போயிருக்க. அப்ப எக்ஸ் இந்த வளமா எக்ஸ் வேகத்தோட இந்த பக்கம் போயிருக்க, மற்றவர் y வேகத்தோட இந்த பக்கம் போறார். அப்பேக்கே உங்களுக்கு கேப் என்ன செய்யுதுன்னு சொல்றாருன்னா குறையுதுன்னு சொல்றாருன்னா உங்களுக்கு விளங்கணும். கேப் குறையுதுன்னு சொன்னா பின்னுக்கு வாரவர் தான் ஃபாஸ்டா வாராருன்னு அர்த்தம். ஏன் தானே? அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறப்ப உங்களுக்கு பெரியவர் வயில இருந்து சின்னவர் எக்ஸ கழிச்சீங்கன்னா ரெண்டு பேருக்குரிய வித்தியாசம் என்னவா இருக்கும்? 1 மீட்டர். இதைத்தான் நான் முதல் கேள்வியில விளக்கம் சொல்லி போட்டேன். ஒரே திசையில போனடாப்பன் சின்னவர் போற தூரத்தை விட பின்னுக்கு போறவருக்கு கூட எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணிருப்பார். அது வந்து வேகங்கள் கான்செப்ட் வித்தியாசால தரப்படும். அப்ப இதே மாதிரி எப்ப அந்த கேள்விக்கு ரெண்டு படத்தை போட்டு எக்ஸ் பிளஸ் y சமன் 5 y மைனஸ் எக்ஸ் சமன் 1 சிலது கேட்கு நான் எக்ஸ் மைனஸ் y என்று போட்டான் போடு எக்ஸா வையான்றது நான் தான் எடுக்கிற விஷயம். உனக்கு எது எக்ஸ் எது வையண்டா கேட்கல. எக்ஸுக்கு வைக்கும் சாத்தியமான பெருமானம் தான் கேட்டவர். சரியா ஒரு சமன்பாடை போட்டு திருங்கடா கூட்டினா 5 வரணும் கழிச்சா 1 வரணும். யாரா சுங்கர் ஆன்சரே இல்ல. செரஃபி ஆன்சர் காணல. அயானாக்கா அது கிளாஸுக்கு தான் வந்திருக்கேன். நல்லது டேக் நீங்க ஒழுங்கா வரணும் கொள்ளுவன் சொல்லிடாக்கு அங்க ஆளவன் ஆன்சர் என்ன போ ரோலை ஆன்சர் போடுங்க. ரைட். கடைசி கிளாஸ் வராதாக்கள் ரெக்கார்டிங் கேட்டு அனுப்பாதாக்கள் திட்டாத சரியா. அடுத்த கிளாஸ்ல இருந்து பிரச்சனை வராத. ரைட் யோசிக்கொண்டு இருக்குங்க சரியா. நீ கேட்ட ரெக்கார்டிங் அனுப்ப இல்ல. நான் அட்மிட்டா ஃபுல்லா கேண்டில் பண்ணலடா. அப்ப நம்மளோட வாட்ச் இப்பதான் தொடங்கினபடியா சரியா. இந்த வீக் மட்டும் ஃபுல்லா இருக்கா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்படியே கொடுத்துட்டேன்னு சொன்னா அப்புறம் நான் நிம்மதியா நிற்பேன். சரி அதுக்கப்புறம் நீட்டா வந்து இருக்கும் ரெக்கார்டிங் எந்த பிரச்சனையும் வராதா. கிட்டத்தட்ட ரெக்கார்டிங் கொடுக்குற வேலைலாம் நான் முதல் வச்சுக்கு போனது இல்லடா. ஒரு வருஷம் எனக்கு அது ஃபெயிலியர் ஆகிக்கொண்டே வரும். இந்த முறை தான் எல்லாம் எங்க ஆப்புகளால ஆப் எங்கட ஆப் இல்ல சூமப்பால சரியா. நார்மலா பிசிக்ஸ் டொமைன் ஒரு ஆப் ஒன்று செஞ்சாட்டா பட் எங்களுக்கு அது சக்சஸ் ஆகலைங்க. அதுல சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அதெல்லாம் பாய்க்கிறேன் இல்லை. செய்வோம் கட்டாயம். அந்த பக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல ஒரு இதோட செய்வோம் கூடிய சீக்கிரம் நம்புறேன். பாப்போம்.
ரெண்டாவது ஆன்சர் சரியா வந்துச்சா? அப்ப கூட்டினா 5 கழிச்சா 3 டாப்பன் ஒருங்க சமன்பாடு மூலமா தீர்த்து விளையாடினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒருத்தட்ட வேகம் 3 இன்னொருத்தட்ட வேகம் 2 வந்துச்சா? ஏன் தானே இது 5வது ஆன்சர் வருது. 5வது 2வது சாரி 2வது ஆன்சர் ரைட்டா? ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி செஞ்சு பாப்போமா? இப்ப இந்த ஐடியா தானே அடுத்த பாஸ் கேள்வி செய்வோமா? காத்துருங்கோ. ரைட். அப்ப 58வது கேள்வி இது 2013ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல வந்த கேள்வியா? என்னங்கோ? பார் தெரியுதுல்ல? ரைட். ரைவனுங்க 2013ஆம் ஆண்டு பழைய சிலபஸ் கேள்வியா? ரைட். சரியா? 58வது கேள்வி டக்குன் ட்ரை பண்ணு. இது எங்கட டிராபிக் சிக்னல் நடக்கிற பஞ்சாயத்து. என்னது சிக்னல் விளைக்க யாராவது ஒருத்தர் அப்ப பொதுவாடாப்பன் சிக்னல் விளைக்க அது வரைக்கும் 2 ஆட்கள் எடுத்துக்கொண்டு போயிடும். ஏன் தானே என்ன மாதிரியான டீம் எல்லாம் என்ன செய்யும்? சிக்னல் விளைக்கு இங்க இருந்தே ஜட்ஜ் பண்ணி கொண்டு வரும். ஓகே 10 செகண்ட் இருக்கு, 9 செகண்ட் இருக்கு, 8 செகண்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கொண்டு வரும். கணக்கா சிக்னல் விளைக்கு என்ன செய்ய முடியாப்பா? அதை தாண்டி அப்படியே போகும். நான் சொல்ற கன்செப்ட் அங்கதானே? சரியா? ரைட். என்ன நான் சைக்கிள்ல இந்த கூட்ட காட்டுறேன். ஏன் தானே பக்கத்துல ஒருத்தன் BMW நிக்கிறான்னு சொல்லிக்கிறாப்பன் மாறாவத்துல நான் போனாலும் சைக்கிள்ல போறவர் கட்டாயம் கார்ல போறவர் ஆக்சிலரேட் பண்ணி முந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அதான் கதை. சரியா? ரைட். படத்தை போடு ரஃப் சீட்ல பண்ண எடுத்துங்க. சரி, அப்புறம் நான் போட்ல வடிவா செஞ்சா பிறகு திருப்பியும் ரஃப் சீட்லயே செஞ்சுட்டு பிறகு வீட்டை போய் சுங்கர் இருக்கு. நான் ஏற்கனவே வீட்டை நிக்கிறேன் சொல்லி சரி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சா அப்புறம் அறல திருப்பி இருக்க ரிவிஷன் மாதிரி திருப்பி கொப்பில ஏத்தினீங்கன்னா 3ஆம் தரம் செஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை? செய். என்ன கேள்வி டீல் பண்ணுவோமா? ஒரு மாறாவேகம் வீல் இயங்குகின்ற ஒரு துணிக்கை T= சைவரில் ஒரு குறித்த புள்ளியை கடந்து செல்கின்றது. அதே புள்ளியில் இருந்து T= சைவரில் ஓய்விலிருந்து தொடங்குகின்ற வேறொரு துணிக்கை முதல் துணிக்கையை நோக்கி மாறா ஆர்முதல் ஏவுடன் இயங்குவெனின் 2ஆம் துணிக்கை முதல் துணிக்கையை அடைவதற்கு எடுக்கும் நேரம் என்னன்றது கேள்வி. அப்ப ஒருத்தர் மாறா வேகத்துல இன்னொருத்தர் ஓய்விலிருந்து ஆக்சிலரேஷன். ஆனா 2 பேருமே டாப்பன்
இதுவரைக்கும் நாங்கள் கதைச்ச கதைகள் எல்லாம் என்ன மாதிரி கேட்டா டே ஒன்று முன்னுக்கு பின்னுக்கா நின்றுச்சுது. இப்ப ஒருத்தர் சிலவா போக பின்னால போய் கிளச்சு கொண்டு போய் ஓவர்டேக் பண்ணார். சரியா? அல்லாட்டி இன்னொரு சீன் பார்த்தோமே, என்ன உண்டு இப்ப கொஞ்சத்துக்கு மேல் பார்த்தோம். அதாவது ரெண்டு பேரும் ஒன்றே ஒன்று நோக்கி வந்துச்சிருமா. அப்ப ரெண்டு பேரும் ஒன்றே ஒன்று நோக்கி ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கேஸ்லயே விட அப்பன் ரெண்டு பேர்ட்ட டைமிங்கும் என்னவா இருந்துச்சு, சமனா இருந்துச்சு. ஆனா இடப்பெயர்ச்சி மட்டும் வித்தியாசப்பட்டுச்சு. எப்படி ஒருத்தர் எஸ் இருந்தா மற்றவருக்கு இப்ப எஸ் பிளஸ் ஒரு பெருமானம் போட்டு கூட்டினாங்க. ஒன்னேறு நோக்கி வரைக்கும் மைனஸ் போட்டாங்க. ஒருத்தருக்கு எஸ் மற்றவருக்கு ஒரு பெருமானம் மைனஸ் எஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. டே ரெண்டு பேர் இடப்பெயர்ச்சியும் சமனா இருக்குண்டா. சரியா? எத்தனாவது கேள்வி? 58. சரியா? அப்போ இது 58வது கேள்வி. சரியா? டியூட்ல பாஸ் பேப்பர்ல வந்தது 2013ஆம் ஆண்டு பழைய சிலபஸ் கேள்வி. எத்தனாவது கேள்வி அது அடிச்சிருக்கு? எத்தனாவது கேள்வி? ஓ 13ல 8வது கேள்வியா வந்து அவன் நினைக்கிறேன். பாருங்க 8 அடிச்சிருந்தா 8வது கேள்வியா வந்திருக்கு. சரியா? சரி, இன்னும் சிலதுக்கு ஆண்டுகள் அடிச்சிருப்பேன் எல்லா டியூட்ல எல்லா கேள்விகளுக்கும். சரியா? பட் எத்தனையாவது கேள்வியா பாஸ் பேப்பர்ல வந்தது சில அடிச்சிருக்க மாட்டோம். ஏஜ் உண்டா ஆகஸ்ட்ல வந்து 130 11 11வது கேள்வியா வந்தது. அப்ப எங்க அது 130 அடி 13 ஆகஸ்ட் 13 இருக்கா அல்லது 13 ஏஜு 13 ஆகஸ்ட் மாதம் 2013ஆம் ஆண்டு அந்த பழைய சிலபஸ் கேள்வினா பக்கத்துல ஓண்டு அடிச்சிருப்போம், ஓல்ட் சிலபஸ் சொல்லி. சரி, ரைட். ஹலோ ஹலோ சொல்லுங்க. கிளாஸ்டா அலுவல நல்லது போடும்டா. 10க்கு ஓகேன்னு சொன்னா 27 கூப்பிடுங்க. 27க்கு விடிய 10 மணிக்கு ஓகேன்னா கூப்பிடுங்க. மற்றதுக்கு 12 to 2 அப்படியே பார்த்து போடுங்க. அவசரம் போடணும் இல்லை தானே? அவசரமா இப்ப போடணுமோ? ஓ இல்ல எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 8:30 போல எடுக்கண்டா. அப்படியே 8:30 மட்டும் வெயிட் பண்றீங்க சொல்றேன். ஓகே ஜி, தேங்க்ஸ். சரியா? ரைட். அடே அப்ப சரி, கேளிக்கிறோம் ரைட்டா? அப்ப ஓகேடா, அதுல விடுங்க. அது நார்மலா சரியா வர்றது. பின்னால அதுக்கு பிறகு ஸ்ட்ரோக் போட்டு பாயிண்ட் 1 போட்டிருந்தோம்னு சொன்னா இல்ல காவோட போட்டிருந்தா பாயிண்ட் அதே கேள்வி அந்த வருஷம் வந்ததுன்னு அர்த்தம். சரியா? அவ்வளவுதான் விஷயம். ரைட், அது இருக்கட்டும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப எங்களுக்கு சரியா ஒரு துணிக்கை இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. எங்களுக்கு அது என்னன்னு சொல்லிருக்காரு? ஓய்வுல இருந்து உற்பத்தியில இருந்து கிராஃப் சொல்றாருப்பா. குறித்த புள்ளியில இருந்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அப்படித்தானே? சரியா? ரைட். அப்ப பாருங்க ரெண்டு துணிக்கை. அப்ப துணிக்கை முதலாவது துணிக்கை ஏ என்று வெப்பம். சரியா? ரெண்டாவது துணிக்கை பி என்று வெப்பம். அட என்ன சிக்கல்னு கேட்டா ரெண்டு பேருமே டைமிங் என்ன மாதிரி வெளிக்கிடையே T7 சாய் வரா. ஏன் தானே? என்ன முதலாம் துணிக்கை ஆரம்பத்துல ஓய்வில் இருந்துச்சு. இனிஷியல் வெலோசிட்டி ஜூ என்னடாப்பா 0. அவற்ற அக்சலரேஷன் ஆர்முடுகள் சரியா இருக்குது. அதை என்ன ஆர்முன்னு சொல்லல, ஜஸ்ட் ஆர்முல ஏன்னு சொல்லியிருக்கார். ஏன்னு சொல்லியிருக்கார். ஆனா ரெண்டாவது துணிக்கு சரியா அவருக்கு ஆர்முடுகள் என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அக்சலரேஷன் 0. ஆனா தலைவனுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் வெலோசிட்டிடா, மாறா வேகம் ஒன்று இருந்துச்சு. ஏன் தானே? சரியா? அப்ப இனிஷியலா ஆர் முன்னுக்கு போயிருப்பாங்க. இப்ப சிக்னல்ல ஒரு நல்ல ஆர்முக கூடிய ஒரு கார் நிக்குது. சைக்கிள்ல வரவர் நல்லா பாட்டு பாடிக்கணும், கணக்கா நல்ல ஃபாஸ்டா வர அவர் வேற சிக்னல் கிரீனுக்கு மாறுறபடியா வந்த விதத்துல அப்படியே முன்னுக்கு போறாரு. இப்ப இனிஷியலா கார் வலிக்கிறதுக்கு முன்னுக்கு சைக்கிள் முன்னுக்கு போயிடும். ஆனா கட்டாயம் ரைட் ஆட்டோ போக்கஸ் பிரச்சனை ஒன்று இருக்கு. சரி பாக்குறோமா? ரைட். அப்ப என்ன சொன்னாண்டாப்பா? இப்ப இந்த சைக்கிள்ல போறவர முன்னுக்கு போய் கொண்டிருப்பார். மரத்துல கட்டாயம் இப்ப கார்ல நிக்கிறேன்னு சொல்ற கலைச்சு முந்துவார். வேகம் கூடி கொண்டு வா வரும். விளங்குதானே? சரியா? அப்ப முந்தேக்க சம்பவம் எங்க நடக்கும் நினைக்கிறீங்க? யார் கொஞ்சம் இட பேச்சு, யார் கணக்கு இட பேச்சு அடைஞ்சிருக்கு? என்ன மாதிரி? என்னடா என்னண்டு ஏதான் கூட சொல்றீங்க? ஏ வந்து கூடிய இட பேச்சு அடைஞ்சிருக்கு. ஏன்டா அதுக்கு பெரிய கோடுகள், இதுக்கு குட்டி கோடுகள்.
ஏற்றும மாடுகள் எடியை எடியை உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதாவது சிக்கன சந்திய யோசி ஏன் தானே சரியா? அது தாண்டி போய் அங்கால இடத்துல முந்திரிங்கன்னு சொன்னா அதுல சிக்னல்ல இருந்து தாண்டி போய் இருக்கிற கடையை யோசிங்க. அந்த கடையில முந்திரிங்க நடப்பேன் சிக்னல்ல இருந்து அந்த கடைக்கான தூரம் வந்து 2 வரைக்கும் சமன் தான். அடே இந்த சந்தில நிக்கிறீங்களா, அடுத்த சிக்னல் சந்தில முந்திரீங்களா, 2 டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி தானே வரப்போகுது. இந்த எங்க டியூசனுக்கு முன்னுக்கு நிக்கிறீங்களா? நான் மறைச்சு வச்சுக்கிறேன். ஏன் தான் நிக்கிறீங்க? அப்ப நான் சரியா உங்களை போன்னு சொல்லக்க நீ ஓய்வுல இருந்து வலிக்கிறா, இன்னொருத்தர் மாறாவத்துல போறார், கிளச்சந்து போய் அடுத்த சந்தில முந்திரிங்கன்னு வைப்போம். ஏன் தானே? இவர் டிராவல் பண்ண தூரமும் அவர் டிராவல் பண்ண தூரம் கொண்டுதான் அடி. அப்புறம் போக்கு மாய்க்காச்சுக்கிறீர்கள் சரியா? டே ரெண்டும் இவர் என்ன முன்னுக்கு வலிக்கிட்ட வர்றா, ஆனா இவர் கிளச்சுனது இந்த இடத்துல முந்துறாருண்டா, முந்தேக்க 2 பேரும் ஒரே இடத்துல முந்துவினும். இதுக்கு புதுசுமா இது கேட்டிருந்தா இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. ரைட்டா? டேய் அப்ப இதுல எங்களுக்கு என்ன சம்பவம் நடக்கும்டா, 2 பேருக்கும் பயணம் செய்த இதுக்கு டீ நேரம் எடுத்தோம்டா, அட இங்க இருந்து இங்க வாரத்துக்கு இவர் டிராவல் பண்ண நேரம் டீ தாண்டா, அடைஞ்சட பேச்சும் எஸ் தாண்டா. இங்க இருந்து இங்க வாரத்துக்கு இவர் டிராவல் பண்ண நேரம் டீ தான், அடைஞ்சட பேச்சும் எஸ் தான். அப்ப 2 பேருக்கும் 2 விஷயங்களும் சமனா வருது. இனி என்ன, துணிக்கை ஏக்கு இந்த சில ஒரு சமன்பாட போடு, துணிக்கை பிக்கு இந்த சில சமன்பாட போடு, ட்ரை பண்ணு. படத்தை போட்டியா சமன்பாட போடு, ட்ரை பண்ணு, செய்வா, செஞ்சுட்டு ஆன்சர் போடு சூங்கர். ஆன்சர் மெசேஜ் பண்ணணும், இத்தனைக்கு முடிச்சிருக்கணும். சரியா? சரியா? 2க்கு 2 சமன்பாடு அப்ளை பண்ணுங்க. சரியா? சரியா? ஆன்சர் சரியா? துணிக்கு ஜூடி பிளஸ் ஹாஃப் எயிட் ஸ்கொயர் போடுங்க. சரியா? பட் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எஸ்க்கு பதிலா இடப்பெயர்ச்சி எஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதை பற்றி அவர் எதுவுமே என்ன செய்யல, கரெக்டே இல்ல, இதே சொல்லல. அப்ப நாங்க எஸ் எடுத்துக்கொள்வோம். சரியா? பட் ஜூடி ஆரம்ப வேகம் 0 என்றபடியா இவருக்கு ஆர்முடுகள் சம்பந்தப்பட்ட ஹாஃப் எயிட் ஸ்கொயர் மட்டும்தான் வரும். பெருமானங்கள் இங்க பிரதிடுறதுக்கு அவர் தரையில்ல, எல்லாமே ஆர்முடல ஏண்டும் டி என்றும் பிரதிடுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதுல கொஞ்சம் அறிவு இருந்தாலாப்ப நீங்க எப்படி யோசிக்கலாம், நேரடியாவே ஜூட்டியை விட்டுட்டு எஸ்எம்என் ஹாஃப் எயிட் ஸ்கொயர் பிரயோகிக்கன்னு போட்டாலும் சரி. இப்ப போடாது. சரி ரைட், நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய ஃபுல்லா போட்டு பழகுனா கொஞ்சம் கொஞ்சம் போக விட்டு சரியா பழகலாமா? ரைட். அப்ப இதுக்கு சாம்பார் நேரடியாவே எஸ்எம்என் ஹாஃப் எயிட் ஸ்கொயர் இது தொடர்பு உண்டு. ஏன் தானே? துணிக்கை பிக்கு அடுத்தது துணிக்கை பிக்கு சரியா இயங்குற திசையில அவர் இந்த பக்கம் தானே எஸ்எம்என் ஜூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டை பிரயோகிப்போம். டே நான் எவ்வளவு வினைக்கேட்டு எழுதுறனோ அதே மாதிரி நீயும் எழுது. கோதாவாரிஸ் நோட் செக் பண்ண இல்லையண்டா உனக்கு எனக்கும் அதான் கடைசி கிளாஸா இருக்குமா? ரைட், ஓகே. அடையிற இடப்பேச்சு எஸ்எம்என் என்ன விதத்துல வந்தவர்றா, நான் ஜூன் வளமையா போற இடத்துல இவர் வந்துறப்ப அவற்றை வேகத்தை வி என்று தந்திருக்கார். அவர் தந்த படத்தை கடைசி விடையில எங்களுக்கு அதுக்கு ஆன்சர் இருக்கலாம்.
தந்த வருமானம் தான் போடணும். வி என்று போடு, நேரத்தை டி என்று போடு, பிளஸ் ஹாஃப் ஐ டிஸ்கார்ட் டாபிக் இங்க வராது. ஏன் ஆரம்ப பூஜ்ஜியம், அப்ப ஹாஃப் ஐ டிஸ்கார்ட் ஃபுல்லா பூஜ்ஜியம் அப்பன் சரியா. இந்த ரீசனால எஸ் சமன் வி டி மட்டும்தான் பெறும். தொடர்பு ரெண்டு பேர்ட்ட இடப்பெயர்ச்சியும் சமன். அப்ப முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் சமப்படுத்தலாம். ரெண்டு பேரும் ஒரே இடப்பெயர்ச்சி இல்லை, ரெண்டு பேரும் ஒரே இடப்பெயர்ச்சி தானே. உங்களுக்கு இடப்பெயர்ச்சி கேட்கல தானே, உங்களுக்கு நேரம் தானே கேட்டவர். சமப்படுத்த சிம்பிளா முடியும் பெம்பலா ரைட்டா. அப்ப ஹாஃப் ஏடி வர்க்கம் சமன் விடி என்று வரும். அடே டி வர்க்கத்துல இருக்கிற ஒன்றையும் டீயையும் காலி பண்ண, அதாவது டி வர்க்கத்துல இருக்கிற ஒரு டீயையும் அங்கே டீயையும் தட்டு சரியா ரைட். அடே அப்ப உங்களுக்கு நேரம் வேணும்டா, இங்க இருக்கிற நேரம் வேணும்டா எழுவாயாக்கு ரெண்டு வியின் கீழ் ஏ என்று போடு, ரெண்டு வியின் கீழ் ஏ என்று போடு. நான் சொல்ற கன்செப்ட்லாம் தானே, ரெண்டு வியின் கீழ் ஏ என்று போடுங்க சரியா ரைட். என்ன ஆன்சர் வருது அதுக்கு? இதான் வந்தது, இது ஆன்சர் தெரியாது பாத்தியா சூங்கார டிமிக்கி விட்டு இங்க முழு பேரும் தான் சொரை குணம்ன்றது. வாரம் போறோம், ஒரு கிழமை வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு சம்பவம் இருக்கு. சரியா என்ன ஆன்சர்டா 2u by தேர்ட் ஆன்சர் வந்திருக்குமா? சரியா பார் 2v by a தேர்ட் ஆன்சர் வந்துச்சா? சரியல்ல, நோட் பண்ணி வை, நோட் பண்ணி வை. கேள்வி நோட் பண்ணி வை விளையாடாம. இன்னொரு கேள்வி இருந்தது, காணில தான் தர்றோம் போவ. நோட் பண்ணார்கள் கையா நோட் பண்ண முடியுங்க சரியா. செஞ்சாக்கள் 32வது கேள்வி பாருங்க. 8 அவன் லேட்டா ஜாயின் பண்ணுவான் கிளாஸுக்கு, கிளாஸ் முடியாம வந்து ஜாயின் பண்றாய் ரைட். 32வது கேள்வி பார், 2004ஆம் ஆண்டு வந்த கேள்வி. எங்க பாப்போம் உங்களோட அறிவுகள் எந்த லெவல்ல இருக்கு. செய்யுங்க.
என்ன சொல்றார் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னும் கான்ஸ்டன்ட் வெலோசிட்டியில சரியா சீரான வேகத்தோட XH வழியா இயங்கும் ஒரு துணிக்கை P ஆனது நேரம் T7 சைவர்ல உற்பத்தி ஓவை கடந்து செல்கிறது. அப்ப முதலாவது அதுக்கு ஒரு தனிப்படம் போடுங்க சரியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் சீர்வேகத்துடன் அதே செயல் இயங்கும் ஒரு இரண்டாம் துணைக்கை Q ஆனது T7 ஒரு செகண்டில் உற்பத்தியோ ஒரியன்ட் உற்பத்தின்றது இங்கிலீஷ்ல ஒரியன்ட் சொல்லுவோம் ஒரியன்ட் அதாவது XY அச்சில் அப்ப நடப்புள்ளியத்தான் சரியா உற்பத்தின்னு சொல்லலாம் ஒரியன்ட் சொல்லுவோம் விளங்குதா ரைட். இப்ப என்ன சிக்கல்னா ரெண்டாவது நிக்கிறப்ப அந்த இடத்துல வாரத்துக்கு அவருக்கு ஒரு செகண்ட் டைம் எடுத்துருக்கு. அப்ப அந்த ஒரு செகண்ட்ல முதலாவது நிக்க நல்லா மூவ் பண்ணி போயிருக்குமா இல்லையா. அப்ப T7 சைவர் செகண்ட்ல என்ன சம்பவம் நடந்ததுக்கு ஒரு கிராஃப் ஒரு படம் போடுங்க. T7 ஒரு செகண்ட்ல என்ன சம்பவம் நடந்ததுக்கு ஒரு கிராஃப் போடுங்க. அதாவது முன்னுக்கு போனவரப்ப 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகம் பின்னால வந்தவர் வந்து 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகம் சரியா. உங்களுக்கு இனி ரெண்டும் ஒன்றை கலைச்சு ஓவர்டேக் பண்ணிக்க உற்பத்தியிலிருந்து அதாவது அந்த இனிஷியல் பாயிண்ட் இருக்கு தானே அதுல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி ஓவர்டேக் நடக்கும்ன்றதான் கேள்வி சரியா. ரைட் எல்லாம் கேள்வி வாட்சி விளங்கிட்டீங்களோ பட்டங்கிருவோமா சரியா. ரைட் கவனியப்பு மறது இந்த கிளாஸுக்கு வந்தாக்கள் ஜூம்ல ஒரு குறுனைக்காம திருப்பி ஒரு வாட்ஸ்அப்ல டியூட்னு சொல்லி ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. இன்றைக்கே தட்டி விடுங்கடா சரியா. நாளைக்கு மார்னிங் ஒருக்கா உங்களுக்கு மார்னிங்கோ அல்லது இன்றைக்கிறவோ டியூட் இருக்கா பிடிஎஃப் போட்டு விடுறேன்னா சரியா நீங்க படிக்கிறதுக்கு ஓகே இருக்கு. ஒரு முதல் 15 பக்கமோ 10 பக்கம் அந்த முதல் செக்ஷனுக்குரியதை போட்டு விடுறேன்டாப்பன் சரியா. அடுத்தது மற்ற டியூஷன் எடுக்கிறடா டியூட் உங்களோட எக்ஸாம் முடிய ஒரேடியா டியூட் அனுப்புவோமா அல்லது வேலைக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு கடைசி கேள்வி தருமான டியூஷன் எடுக்கல ஓகே நான் யோசிச்சுட்டு சரியா ஓகேன்னா நான் திங்கக்கிழமை உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பி விடுறேன் சரியா. ரைட் அப்படி இல்லை என்று சொன்னா டெம்பரரியா இன்னும் கொஞ்சம் ஒரு 15 20 30 பக்கத்துக்குரிய பிடிஎஃப் போட வேண்டி வரும் சரியா. அவலாம் செய்யறதுக்கு இடையில எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் நடந்துடும் 26. அப்ப அதையும் சேர்த்துட்டு டியூட்ல தரலாம் வேண்டாம் 79 2025 வரைக்கும் கலெக்ஷனா தாண்டா வரும் சரியா. ரைட் அதெல்லாம் நான் யோசிக்கிறோம் ரைட் சரி ஓகே அது இருக்கட்டும் விஷயத்துக்கு வாங்க. சரியாடா ஓகே ரைட். அப்ப முதல் T7 சைவருக்குரிய படத்தை போடுங்க. எத்தனை கேள்வியமாவது 38 சரியா. T7 சைவர் செகண்டுக்குரிய படத்தை போடுங்க. ஒரு கிராஃப் ஒன்றுக்கு வரப்புறம் டே ஒரு கிராஃப்க்கு வரப்புறம் சரியா. கிராஃப் எக்ஸ்ஹும் வைஹும் சந்திக்கிற புள்ளிதான் அவற்றை உற்பத்தியோ. அப்ப இப்ப இதுக்குரிய சீன் வந்து T7 சைவர் அப்படியே T7 சைவர். அப்ப இந்த துணிக்கு என்ன வேகத்துல டிராவல் பண்ணி கொண்டிருக்குது 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற மாறா வேகத்தோட டிராவல். இப்ப அடுத்த கிராஃப் அப்ப அது T7 ஒரு செகண்டுக்குரிய கிராஃப் சரியா. இப்ப XH YH படியே இப்ப ரெண்டாவது துணிக்கை அது முதலாவது துணிக்கை P என்று சொன்னவர் துணிக்கை P இது இப்ப துணிக்கை Q துணிக்கை Q. இவர் இந்த இடத்துல இப்ப மாறா வேகத்தோட கிராஸ் பண்றார். என்ன வேகத்துல கிராஸ் பண்றார் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல கிராஸ் பண்றார். இப்ப நேரம் சரியாக T7 ஒரு செகண்ட் அதாவது முதல் சம்பவம் நடந்து ஒரு செகண்ட் ஆயிட்டுடாப்பா இண்டா. ஏற்கனவே வெளிக்கிட்டவர் ஒருத்தர் இருக்கார்ல துணிக்கை P என்ன வேகத்துல வெளிக்கிட்டவர் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் வெளிக்கிட்டவர் இருக்கார். அவர் ஒவ்வொரு செகண்டுக்கும் 4 மீட்டர் தள்ளி போவார். அப்ப சரியா ஒரு செகண்ட் கழிச்சு ரெண்டாம் துணிக்கு இப்ப இனிஷியல் பாயிண்ட்ல வெளிக்கிடுதுண்டா முதலாம் துணிக்கு எங்க நிக்கும் கேக்குறீங்க. அது கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி போய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா. துணிக்க Q வந்து முன்னுக்கு தள்ளி போயிடும்டா அப்போ சரியா. சரி துணிக்க P என்ன வேகத்துல போய்கொண்டிருப்பார் தலைவர் அதுல மாற்றம் இல்ல. தலைவன் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல போயிருப்பான். அப்ப இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் நினைக்கிறீங்க. இவருக்கும் அவருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் நினைக்கிறீங்க. கடும் கஷ்டம் என்ன அதே 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு என்ன விளங்குது அதே 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் சரியா. ரைட் படத்தை போடு டிரைவ் பண்ணி நோட் பண்ணு. சரியா ரைட். இனி வழக்கமான பேட்டர்ன் இனி முதலாவது படத்தையே விடுங்க
ஞான் தானே. இனி ரெண்டாவது படத்துக்கு ஒரு சம்பவம் செய்யுங்க. ரெண்டாவது படம் தான் உங்களுக்கு இனிஷியல் படமா இருந்தது. அதாவது ரெண்டாவது படத்துல நிலைய பிடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு முதலாவது படம் தேவைப்பட்டது. விளங்குதானே? இனி இந்த ஒரு செகண்ட் கதையை நீங்க மைண்ட்ல வச்சிருக்க தேவையில்லை. இனி இது ஒரு புது கேள்வியை அப்ரோச் பண்ணுங்க. இப்ப இனிஷியல்டா 2 படம் போட்டீங்கல்லானே, அப்பன் சிலது யோசிக்கும். சரியா? அது ஒரு ஆர்வக்குள்ளார கேசல் சிலது இருக்குது. எப்படி சொல்லுவா? அப்ப இப்படி 2 படம் போட்டெல்லாம் எம்சிக்யூ வழி செய்யறதுக்கிட்ட விடிஞ்சு போடும். ஏன் தானே? அப்ப நாங்க வந்து ஷார்ட்கட்டா தான் செய்வோம். வெளுப்பன் சொல்லிக்கிறாக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் படிக்க எவ்வளவுக்கு டீப்பா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணலுமோ அனலைஸ் பண்ணி படிங்க. அப்பன் ஷார்ட்கட்ல தட்டுறது கொள்றதெல்லாம் கடைசி 6 மாதம் உனக்கு நாங்க ட்ரெயின் பண்ணுவோம். சொல்ற கன்செப்ட் தானே? சரியா? இப்ப முதல் சோர்ஸ் ஏத்துங்க. சரியா? டே சில அட்டாக் கேஸ்ல இந்த பிரச்சனை விடுமுடாப்பன். சரியா? அது எப்படின்னு கேட்டா, உண்மையில மெடிசன் இன்ஜினியரிங் எந்த விஷயத்தையும் கிரகிப்பான். ஞான் தானே? அடிமட்ட தொண்டர் இருக்கான் தானே, அவனை விடுவோம். ஞான் தானே? அவனுக்கு சொல்ற எல்லாத்தையும் எழுத வேண்டாம். அவன் பாதினத்துல நித்திரியா போயிடுவான். என்ன எழுதுறேன் தெரியாம இதை எழுதி வைப்பான். இந்த மீடியத்துல இருக்குங்கள். சரியா? மீடியத்துல நார்மல் மீடியம் ஓகே, ஏகே மீடியம், அதான் ஏகே மீடியம், ஆர்வ கோளாறு மீடியம் இருக்கு தானே, ஆர்வ கோளாறு டீம். இந்த ஆர்வ கோளாறு டீமோட அப்ப தாங்களாவே ஒரு கோல் செட் பண்ணுமே. நான் 3A எடுப்பேன், நான் மெடிசின் போவேன், நான் இன்ஜினியரிங் போவேன். எந்த பண்ணக்கூடியவங்க கூட கோல் செட் பண்ண மாட்டான். எந்த பண்ணக்கூடியவங்க கூட கோல் செட் பண்ண. உண்மையில நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதும், சரியா, கோலை செட் பண்ணாதீங்க. நான் தானே இப்ப நான் மெடிசன் இன்ஜினியரிங் எழுதி சக்சஸ் ஆன எக்ஸாம்ல நான் இருக்கேன்டா. பட் எப்படி எல்லாம் நான் தோத்தனான்றது நான் சொல்றது. தானே? அதுல முதலாவது விஷயம் இந்த கோல் செட் பண்றது. சரியா? எங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல ஒரு கோலை செட் பண்ணி போடுவோம்டா. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இரவு இங்க இருந்து கொழும்புக்கு வலிக்கிற போறோம். கொழும்பு போற வரைக்கும் ஒவ்வொரு இடமா கொழும்பு போகணும், கொழும்பு போகணும், கொழும்பு போகணும் ஜோச்சு கொண்டே வாகனம் ஓடிக்கொண்டிருந்த இடம் மைண்டுக்குள்ள ஓடையிலுமே இருக்குவான். இடையில டிப்ரெஷன் ஆயிடும். ஏன் தானே? அதாவது ஒரு இடத்துல நித்திராம வரும். உங்களோட டிப்ரெஷன் பேசிக் பேஷன் தானே நித்திரா உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு வர டிப்ரெஷன் தான் சொத்து டிப்ரெஷன். ஏன் தானே? வீட்டுல அம்மா அப்பாட்ட கேட்டுப்பாரு தெரியும், டிப்ரெஷன் ப்ரோமேக்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது பினான்சியல் எல்லாம் ஹேண்டில் பண்ண சரியா, வீட்டுல உங்களை வளர்க்கவே உங்களுக்கு பெரிய டிப்ரெஷன் தானே. சரியா? ரைட். உங்களே இல்ல, எங்களுக்கும் ஒரு காலத்துல அப்படித்தான் கஷ்டப்பட்டோம். ஏன் தானே? சரியா? ரைட். அதே மாதிரி இப்ப எந்த வீட்டுக்கு நான் இந்த வேலை பிடிக்காது. ஏன் தானே? சரியா? அதால அவங்களுக்கு என்ன லட்சம் இப்ப வரைக்கும் சரியா பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவனும் செய்யல. சரியா வைக்கிற சிலது சரியான முறையில போவோம், சிலது பிள்ளையா தான் போவோம். ஒன்னும் செய்யலாம். ரைட். ஓகே, அதை விடுங்க. சரி, இப்ப நாங்க விட்டோம்னா சரி, இப்ப கொழும்புக்கு போறோம்டா. இப்ப கட்டாயம் விடாப்ப இங்க இருந்து ஒவ்வொருத்தருக்கு அடிச்சு அந்த சந்தில 2 ஆள் நிக்குதா, அந்த சந்தில 4 இருக்குதா, சரியா? இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு போவோமா, அல்லது வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட்ட போடுவோம். மைண்டுக்குள்ள ஒரே ஒரு சிந்தனை மட்டுமே இருக்கு. என்னது? ஒழுங்கா வடிவா டிராவல் பண்ணா விடிய வேலைன்னு கொழும்புல போய் நிக்கலாம். இது மட்டும்தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த செகண்ட் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? ஹெட்லைட் போட்டு ஒரு 100-150 மீட்டருக்கு வெளிச்சம் தெரியுதா, அதுக்குள்ள எங்கெங்க பள்ளம் இருக்கு கிடங்கு இருக்குன்னு பார்த்தா திருப்புவீங்க. ஏன் தானே? அந்த 100 தாண்டா அடுத்த 100 தெரியும். விளங்குது? அந்த 100 தாண்டா உனக்கு ஃபுல்லா தெரியும். இங்க இருந்து குழம்பு வரைக்கும் லைட் போட்டு வைக்கலும். லைட் போட்டு வச்சா கூட உன்னால இங்க இருந்து அங்க வரைக்கும் என்ன செய்யலாது, பாக்கலாது. இதுதான் ரியாலிட்டி. உங்களோட ரியல் லைஃப்ல இதுதான் விஷயம். இது அப்படியே ஏழு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணப்பன். சரியா? இந்த ஒரு 100 மீட்டர் நீங்க கிளியர் பண்ணடாப்பன் ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன எங்க வரும்டா. சரியா? நேர போய் கொழும்புல போய் நிப்பீங்க. நான் சொல்ற கன்செப்ட்லாம் அப்ப இதே மாதிரி தானப்பன் இது. சரியா? அப்ப உங்களுடைய ஏழை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைக்கு பிசிக்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச 100 மீட்டர் லைட் எது? இன்றைக்கு நான் படிப்பிச்சு 4 கேள்வி. ஆனா பாரு, இந்த 4 கேள்வியே சரியா மினக்கேட்டு ஒரு 10-15 கேள்வி செய்யற பேட்டர்ன்லாண்டா கொண்டு இருப்போம். எல்லாத்துக்கும் தனித்தனியா படம் போட்டு தனித்தனியா. ஏன்னா பேசிக் கிளாஸா இப்பதான் உனக்கு அடிப்படையே உள்வாங்கிறாய். இந்த மெக்கானிக்ஸ் இந்த விஷயம் கடைசி வரைக்கும் உனக்கு அப்படியே தொடர்ந்து வரும். தானே? அப்ப அடிப்படை அறிவுன்றது முக்கியம். அப்ப இன்னொரு 2-3 மாதங்களுக்கு உங்களுக்கு போடுற பவுண்டேஷன் தாண்டா அப்போ கடைசி வரைக்கும் என்ன செய்ய போகுது, உங்களோட கூட வரப்போகுது. அப்ப இந்த எக்ஸாம் வியூல கேள்வி செய்யறது, ஃபாஸ்டா தட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும். விளங்குதானே? எடுத்தோன்னு சரியா எல்லா விஷயமும் சொல்லலாது. அப்ப முதல் கட்டமா நீங்க செய்ய கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஒரு கேள்வி செய்யறோமோ அதுல எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுங்க, படங்குறீங்க மேக்சிமம். சரியா? இதுல எந்த விஷயமும் நோட்ஸா உங்களுக்கு கட்டுக்கட்டா பந்தியா தாருனா இல்லத்தானே, எல்லாம் கேள்வி சார்ந்த விஷயங்கள்லாம் உள்ள தாரம். அவ்வளோத்தையும் நோட் பண்ணுங்க, திருப்ப செய்யுங்க இதே பேட்டர்ன்ல. அப்ப இன்னொரு விஷயமும் செய். முடிஞ்சா பள்ளிக்கூடம் தொடங்கி இருக்கு நினைக்கிறேன். இப்ப 6ஆம் தேதி ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். 28க்கு உங்களுக்கு வெளியே ஸ்டார்ட் பண்ணி விடுங்கோ. சரியா? ஆபீஸ்ல எல்லா ஸ்கூல்லயும் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக நினைக்கிறேன். அப்போ அப்படி ஸ்டார்ட் ஆகிக்க குரூப்பா படிங்க. பள்ளிக்கூடத்துல 2-3 பாடம் ஃப்ரீயா இருப்பீங்க. எப்படி
சரியா குரூப்பா படி. அதாவது நீயா படிக்கிறத விடாப்பன் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க உனக்கு வேற லெவல்ல என்ன செய்ய விடாப்பன் ஐடியா பூஸ்ட் ஆகும். இப்ப நார்மலா இதை வாத்தியமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோமேன்னு சொல்லுவாங்க. நீ இப்ப எனக்கு போட்டியா ஒரு வாத்தியா வந்துருவேன் ஏன் தானே சரியா. பட் எனக்கு இந்த ஃபீல்ட் அப்ப என்கிட்ட ஆகல. இந்த ஃபீல்ட்ல நான் எப்ப டொப்புக்கு வரணும் அன்றைக்கு இந்த ஃபீல்ட் நான் விடுவேன். அந்த நிக்கிற பட்சைக்கு முடிச்சு போட்டு விட்டுருவேன் சரியா. எனக்கு இதை தாண்டி நிறைய ஐடியாக்கள் இருக்குடா சரியா. பட் என்னன்னு சொல்றது டியூஷன் ஃபீல்டுக்கு வந்து நான் ட்ரப் ஆயிட்டு மாதிரி தான் இந்த மைண்ட் செட் ஓடிட்டு இருக்கு ஏன் தானே சரியா. அதாவது என்னன்னு சொல்றது இது பிடிச்சிருக்குடா பயங்கரமா பிடிச்சிருக்கு சரியா. ஆனா நான் ஏஎல் படிக்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பஞ்சாயத்துல மாட்டுப்பட்டா கடைசியா வயசு புரிஞ்சு திட்டினது எப்படி நீ எல்லாம் வாத்தியா வந்தா தாண்டா எங்கட கஷ்டம் உனக்கு தெரியும் சரியா. ரைட் அப்ப அப்படிதான் இந்த வாத்தி வேலையே பிடிக்காத ஒரு ஆள் நான் சரியா. பை மிஸ்டேக்கா உள்ள வந்துட்டா. பை மிஸ்டேக் மீன் என்னது சும்மா 8ஆம் ஆண்டு பையனுக்கு பம்பலா படிப்பிக்க தொடங்கிட்டான்டா சரியா. அது அப்படியே 8ஆம் ஆண்டுக்கு படிப்பிச்சு அப்புறம் ஒரு 12ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு படிச்சு நினைக்கணும். அதுக்கப்புறம் அந்த 8ஆம் ஆண்டு பிள்ளை அக்காக்கு ஏஎல் படிப்பிச்சு அது அப்படியே தொடங்கி வந்துட்டு சரியா. இப்ப என்னால இதை விட்டுட்டு போயிடலாம் சிச்சுவேஷன்ல வந்துட்டு லோக் ஆயிட்டு தானே. அதுவும் குறிப்பா இந்த 2023ஆம் ஆண்டு கடைசியா சயின்ஸ் ஸ்கூல்ல படிப்பிச்சாண்டா சரியா. அங்க ஒரு சம்பவத்தோட கிட்டத்தட்ட டியூஷன் ஃபீல்ட விடுவோம் திருப்பி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2023 நான் கிட்டத்தட்ட படிப்பீரெல்லாம் ஃபுல்லாவே விட்டுட்டா சரியா. ஆனா அப்பயும் சரியா திருப்பி அடுத்த 2024ஆம் ஆண்டு நினைக்கிறேன் திருப்பி வந்து நிக்குது சரியா. சரி ஒரு திருப்பி 2-3 வரைக்கும் பம்பலா தொடங்கிடா அப்ப சரியா. யூனிவர்சிட்டி படிச்சு சரியா பம்பலா செய்ய கொண்டு தொடங்கினது திருப்பி இவ்வளவு தூரம். ஏன் ஜூம் இவ்வளவு காலம் நான் பெருசா ப்ரொமோட் பண்ணல. கடைசியா நான் ஜூம்ல செஞ்ச பட்ச் அப்ப 2025 பட்ச் சரியா. 2025 பட்ச் தான் ஜூமுக்கு ப்ராப்பரா செஞ்சான் சரியா. அதோட ஜூம் விட்டேன். இப்ப 28 ஆனப்பன் ஜூம் ப்ரொமோட் பண்ணி செய்ய தொடங்குறேன். அதையும் சரியா முதல் வந்தாங்களே தெரிஞ்சுக்கேன். கருவியல் படிக்க 2 பேரோ 3 பேரோ தான் வந்தீங்க சரியா. சொன்னான் சரியா நான் என்ன ப்ரொமோட் பண்ண தொடங்கிடா செய்வோமா வேணாம குழப்பம் வந்து சரியா. ஜஸ்ட் இப்போ ஓகே என்னோட அதுக்குரிய ஜூம் செய்யறா அதுக்குரிய ஒரு பினான்சியல் அபிலிட்டி எனக்கு வேணும். ஏன்னா ஜூம் மேனேஜ் பண்றதுல இருக்கட்டும் எங்க கேமரா குவாலிட்டிகள் சரியா நெட்வொர்க் ஸ்டேபிள் அது சொல்லி நிறைய தேவைகள் இருக்குடாப்பன் சரியா. செஞ்சா அப்படி டொப்பா செய்யணும்னு யோசிச்சான். அதால வெயிட் பண்ணி கொண்டு அப்பன் சரியா. இப்போதைக்கு வந்துட்டோம் சரியா. இப்போ 28 கூட நான் பேசிக்கா லைட்டா தான் இன்னும் அவ்வளவுக்கு ப்ரோமோட்டிங் எல்லாம் செய்யல. ஜஸ்ட் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரும் சரியா. இதோட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு இந்த ஃபீல்ட்ல நிப்பேன்னு நினைக்கிறேன் ஏன் தானே. அதுக்கு பிறகு இருக்கிற முடிவெல்லாம் சரியா நம்மட கையில இல்ல. ஆனா கட்டாயம் செய்யற வச்சு முடிச்சு போட்டு தான் இப்போ 23லயும் அதான் நடந்தது. என்னன்னு சொல்றது 23யோட பிரச்சனை வந்து நான் வெளியில வந்துட்டேன்டா சரியா. வெளியில வந்துட்டு பிறகு என்னன்னு சொல்றது அந்த டைம் 24 வச்சு முடிச்சு கொடுத்துனான்னு நினைக்கிறேன் சரியா. கொஞ்சம் பேர் 4-5 பேர் தான் நின்றவங்கள்ட்ட. அதுக்குள்ள ப்ரொப்போ வச்சுல நான் பெருசா கிரௌட் வச்சுக்கிறேன் சரியா. டே வச்சு தான் மெயினா செய்யறேன் சரியா. அப்ப அதெல்லாம் அதை முடிச்சு போட்டு அப்படியே விடுவோம் மைண்ட்ஸ்ல இருக்க. அந்த வெங்காயங்கள் ரிப்பீட் எழுதும் இல்லை. அதுல ஒரு 2 பிள்ளைகள் நினைக்கிறேன் அப்ப சரியா. வந்து கேட்க வலிக்கிட்டதால திருப்பி சரி செய்வோம் சரி வலிக்கிட்டு சரி வளரமா சரி. இப்ப அது தேவையில்ல. அது நம்மளோட ஸ்டோரி இல்லாத விடுங்க சரியா. உங்களோட மைண்ட் செட்டுக்கு இதானப்பன்னு சொன்ன விஷயம் சரியா. அண்டண்டு படிக்கிற விஷயங்களை அண்டண்டு கிளியர் பண்ணி போட்டு ஒரு கோலை செட் பண்ணு. அதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் அந்த கோல் இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணி கொண்டிருக்காது சரியா. இனிஷியலா செட் பண்ணிட்டீங்களா ஓகே அப்படியே போன்ல போட்டோம். ஒவ்வொரு நாளும் விடியலுமே யோசிக்கிறீங்களா 3 எடுக்கணும் யோசிச்சுட்டு போங்க. 24 மணி நேரம் யோசிக்காது 3 எடுக்கணும். ஏன்னா நான் ஐயா எல்லாம் என்ன வேலை செஞ்சு சொல்லாது. ஏஎல் ஃபர்ஸ்ட் படிக்க வீடு முழுக்க 3 எழுதினவர் எப்படின்னு சொன்னா அப்படி விழிக்கிறது அந்த இடம் ஃப்ரீயா இருக்கு. என்ன அதுல ஓடி போய் 3 எழுதுறது 3 எழுதின நேரத்துக்கு என்ன செய்யலாம் கோப்பி எடுத்து படிச்சுக்கலாம் ஓமா இல்லையா. இதுதான் ரியாலிட்டி அப்பன் சரியா. வலிக்கிட்டோம்னா கோலை நோக்கி விட மாட்டோம் சரியா. குறுக்க மறுக்க ஓடிக்கணும் குழம்பிடுவோம் தானே சரியா. அதை மைண்ட்ல வச்சப்பன் செய்யப்படுங்க. கோல் வேணாம் 3A 3B 3C 3S வேணாம். அண்ணண்டு படிக்கிறத கிளியர் பண்ணு சரியா. இருக்கிற பாசேவை கிளியர் செய். ஒரு கேள்வி டவுட் குழம்பாத திருப்ப செய் ஏன் தானே. எங்கேயோ ஒரு ஆன்சர் முடிவிடத்தானே போகுது. அதைத்தாண்டி டவுட் உண்டாப்பன் சரியா. எனக்கு அந்த கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோ அல்லது போட்டோ எடுத்து போட்டோ எனக்கு மெசேஜ் பண்ணு. ஆனா ரிப்ளை பண்றது கொஞ்சம் கேள்விக்குறிதான். லேட்டா தான் ரிப்ளை பண்ணுவேன் சரியா. எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டு கால் பண்ணு ஏன் தானே. கட்டாயம் ஆன்சர் பண்ணுவேன் சரியா. டவுட் சொன்னா மெசேஜ் போட்டு கால் பண்ணுங்க சரியா. அல்லது ஓகே அப்படியான விஷயங்கள் அது வேற சொல்லித்தரணும். வேற சொல்லித்தரேன். நிறைய எக்ஸாம் சொல்லுங்க எழுதுங்க. இப்படி எல்லாம் ட்ரை கொண்டு கொடுப்பீங்களா கட்டாயம் ஜெயிச்சிருவீங்க சரியா. ரைட் சோர்க்கல்ல நிப்பாட்டி பேரப்ப இந்த கேள்விய உங்களை 4 இந்த பக்கம் 4 கொடுத்தா நிக்குமா. அதே நாள இங்கேயும் கொடுத்தா இவர் 1 அப்ப அவர் நிக்க இவர் என்ன விதத்துல வாரமா இருக்கு 1ன்ற விதத்துல வாரமா இருக்கும். அப்ப கிடைக்கும் எங்களுக்கு உற்பத்தியில இருந்து நடந்த தூரம் தானே. இப்ப உற்பத்தியில நிக்கிறவர் யார் கியூ என்ன விதத்துல 5. இவர் இங்க இருந்து அவரை கிளச்சு ஓவர்டேக் பண்றதுக்கு மேலதிகமா எவ்வளவு நேரம் எடுக்க போகுது 4 செகண்ட். அந்த 4 செகண்டும் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 20 போக மாட்டாங்க. அதுதான் ஆன்சர். நோட் பண்ணி வை. 20 மீட்டர் சரியா. 20 மீட்டர் சரியா. ரைட் ஷார்ட்கட்லயே முடிச்சிட்டோம் இந்த கேள்வியா.
இல்ல உங்களுக்கு குழப்பம்னா தனிச்சமன்பாடு போடுங்க. தனிப்படம் போடு. இல்ல குழப்பம் என்று சொன்னா சரியா, ஷார்ட்கட்டை நோட் பண்ண ஃபர்ஸ்ட். ஷார்ட்கட்டை நோட் பண்ணி போட்டு தனிப்படம் போடுங்க. என்ன போடுவியா? சரியா, இனி கிராஃப்ல அந்த இல்ல, எங்களுக்கு ஐடியா தெரியும் தானே. கியூ உண்ட துணிக்கை இங்க நிக்குது, 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல போகுது. சரியா, முன்னுக்கு பீண்ட துணிக்கடா முன்ன. சரியா, ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 மீட்டர். அப்ப கட்டாயம் அப்பன் கிளச்சொண்டு போய் இந்த இடத்துல ஓவர்டேக்கிங் நடக்க போகுது. சரியா, அப்ப இவர் இதுக்கு இருக்கிற நேரம் டி என்று சொன்னா இந்த தூரத்தை எக்ஸ் எடுப்போம்டா, இந்த தூரத்தை எக்ஸ் எடுப்போம். சரியா, இவர் டிராவல் பண்றதுக்குரிய நேரமும் அதே டி தான். சரி, பிக்கு சாம்பாடு போடுவீங்க, சாம்பாடு போட்டீங்கடா எக்ஸுக்கு பல இடப்பெயர்ச்சி எக்ஸ் சமன் வேகம் 4 தர டி, பிக்கு எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாவர்ட் ஸ்கொயர் போடுவீங்கடாப்பா. சரியா, எக்ஸ் சமன் 4 டி என்று வரும். சரியா, அதே மாதிரி கியூக்கு சாம்பாடு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அடைய போற இடப்பெயர்ச்சி 4 பிளஸ் எக்ஸ் தூரம். ഞാൻ தானே என்ன வேகம்டா, என்ன வேகம் 5 வேகத்துல போறேன் 5 டி. ഞാൻ தானே எக்ஸ் சமன் 4 டி கொண்டு பிரதிட்டேன்னு சொன்னடாப்பன் 4 பிளஸ் 4 டி சமன் 5 டி. அப்ப அந்த 4 டி கொண்டே கழிச்சீங்கன்னா டி சமன் 4 செகண்ட், டி சமன் 4 செகண்ட். இனி என்னப்பன் இவர் இப்ப உற்பத்தியில நிக்கிறவர் யாரு? ரெண்டாவது துணைக்கு கியூ. அப்ப இவர் நகர்ந்த இடப்பெயர்ச்சியை மொத்தமா பிடிச்சோம்னா எங்கட படம் முடிஞ்சிடும். அப்ப இவருக்கு 5 மீட்டர் வேகமடாப்பா 4 செகண்ட் டிராவல் பண்றதுக்கு எடுக்க போற நேரம். இப்ப இங்க இருந்து அங்க வரதுக்கு 20 மீட்டர் கவர் அப் பண்ணுவார். இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் 4 பிளஸ் எக்ஸ். அடே டி சமன் 4 கொண்டு போட்டேன்டா, டி சமன் 4 கொண்டு போட்டேன்டா. இந்த 4 பிளஸ் எக்ஸ் சமன் 5 தர 4 22 பேருமா தானே குழந்தை பிள்ளை கேள்வி. சரியா, ரைட், நோட் பண்ணி முடிச்சா வலிக்கிறோங்க. நன்றி, வணக்கம், அடுத்த ராசி சந்திப்போம், பாய். உமடா அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் அனுப்பியிருப்பேன். சரியா, ஒரு ஃபேஸ் பே பண்ணி கொடுத்து வழக்கமா 10ஆம் தேதிக்கு முன்னாடி பே பண்ணா ஓகே. சரியா, இந்த மாசம் மட்டும் ஏர்லியா பே பண்ணி ஜாயின் பண்ணி குரூப்ல அட் ஆகிக்கொள்ளுங்க. சரியா, ரைட், ஓகேடாப்பன், சந்திப்போம், நன்றி, வணக்கம். நோட் பண்ணி வாங்க.